நான் வேற நெட் வேற டர்ன்னு போயிட்டு வருது. எஸ் கைஸ், ஸோ யாரெல்லாம் மியூட், அதாவது ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, சில பேர் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க, சில பேர் வந்து வாய்ஸை வந்து அப்படியே ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களாம் மியூட் பண்ணிடுங்க. சோனி பிரகாஷ் ப்ரோ, நீங்கள் வந்து வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ கேஸ் ஸ்டடி. ஸோ பிஃபோர் கோயிங் ஃபார் த கேஸ் ஸ்டடி, சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த பீப்புள் இங்கே. ஸோ யாருமே வந்து ப்ளீஸ் அன்மியூட் பண்ணாதீங்க வைல் கேஸ் ஸ்டடி நடக்கும்போது. அட் த எண்ட் உங்களுக்கு Q&A இருக்கும். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம் தனுஷ் ப்ரோக்கு, ஓகேங்களா? எப்படி அவர் அச்சீவ் பண்ணாரு, எந்த நீச்சோ இல்லை வாட் எவர் த கொஷின்ஸ் தட் யூ ஹேவ், டெஃபினட்டாக நீங்கள் அதை அந்த கொஷின் அவரை கேட்கலாம் அதுக்கப்புறம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாம் ஓகேனா ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருங்கப்பா. டன். ஸோ அதே மாதிரி யாருமே மற்ற பீப்புளோட பிராண்டு பேரும் எதுவுமே எங்கேயும் சாட்டில் மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ இட் இஸ் அந்த மெயின்டைன் பண்ணிங்க, ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு அங்கே ஒரு ஏதாவது சொல்கிற மாதிரி ஏதாவது சொன்னார்னா, இல்லை நாங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பிராண்ட் நேம்ஸை மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ இது மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிங்க, மியூட்டில் வச்சுங்க, லாஸ்ட்டாக நீங்கள் கேட்டுங்க, ஓகேங்களா? ஸோ எஸ், டுடே is another day with the another case study from our 100 day challenge. ஸோ இன்னைக்கு நம்ம 100 days சேலஞ்சில் 1 lakh per month அச்சீவ் பண்ணி லைவ் கேஸ் ஸ்டடிக்கு வந்த பர்சன் பேர் தனுஷ். அது பக்கத்தில் எதுக்காக கோடின்னு வச்சிருக்காரு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்கலாம். ஸோ அவர்கிட்டயே கேட்கலாம். எஸ் தனுஷ், ஸோ நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ உங்களோட இன்ட்ரோனா நம்ம 100 days சேலஞ்ச் பீப்புளுக்கும் இல்லை ஃபியூச்சரில் உங்களை ஆட்லேயோ இல்லை லேண்டிங் பேஜில் பார்க்குற பீப்புளுக்கும் நீங்கள் உங்களோட இன்ட்ரோ சொல்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன். என் மதத்தின் தமிழ்ல ப்ரோ. நான் தமிழ்ல ஏதாவது பேசினா ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஜோக் மாதிரி இருக்கும், சரிங்களா? அது தப்பா எடுத்து யாரும் போயிட்டு நான் பேசுற இன்டென்ஷன் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், பேசுற அவுட்புட் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது மட்டும் பாத்துக்கோங்க, சரிங்களா? தனுஷ், நான் சென்னையில இருக்கேன். ஸோ லைக் நான் படிச்சது போயிட்டேன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். மாசம் 10,000 சம்பளம் வரும். ஏன்னா நியூஸ்ல போட்டிருந்தாங்க 70% ஜாப் அவைலபிலிட்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன். படிச்சுட்டு அப்புறமா ஸோ ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன், பாரடைஸ், ஹைதராபாத்ல பாரடைஸ்னு ஒரு கடை இருக்கும். ஸோ பெரிய பிரான்ச்சிங் டீனல்ல இருக்கு. அங்க மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு, மேனேஜர்னு சொல்ல முடியாது, டேபிள் பூசிட்டு இருந்தேன் அந்த இடத்துல. டேபிள் தொடக்க அந்த மாதிரி நல்ல லோ வேல்யூ மேனேஜர் சொல்லிட்டு ஆன்போர்ட் பண்ணி அது லோ வேல்யூ ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனால நான் பேங்க் சைடு மூவ் ஆயிட்டேன், சரிங்களா? ஸோ பேங்க்ல போயிட்டு எனக்கு கஸ்டமர் சப்போர்ட் தான் ரோல். ஸோ அங்க 38 சேலரி கொடுத்தாங்க, நைட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி போகும்போது தான் ஒரு நாள் எங்க பாட்டி டெத் ஆயிடுச்சு. ஸோ என் கசினை மீட் பண்ணேன். என்ன பண்றான்னு கேட்டா டிஜிட்டல் மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைம் மீட் பண்ணி நானும் பண்ணணும். ஸோ சென்னையில பெஸ்ட் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்தது, நியரா ஒரு 70,000 கோர்ஸ். ஸோ இப்படி ஜாப் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், ஏதோ சொன்னாங்க. நானும் படிச்சேன். படிச்சுட்டு முடிச்சப்பமா வேலைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃப்ரீலான்சிங் பண்றது தெரியல, டு பி ஆனஸ்ட், பொறுத்த வரைக்கும். பட் 70,000 என்ன கொஞ்சம் ஒர்த் என்னன்னா, கொஞ்சம் ஒரு நெட்வொர்க் கிடைச்சது. அதே இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைச்சு நான் படிச்சேன், கூகுள் ஆட்ஸ். ஸோ இதுல மெயின் என்னன்னா, நான் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஏம் இருந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்ல ஒரு 1 lakh earn பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த கஸ்டமர் சர்வீஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் 1 lakh earn பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு ஏம் வச்சேன் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா டு பி ஆனஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு 12th வரைக்கும் இங்கிலீஷ் பேச வராது, சரிங்களா? 12th காலேஜ் அப்போ ஓரளவு இங்கிலீஷ் பேச திக்கி பேசுவேன். அப்புறமா புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணி என் செல்ஃப் டெவலப்மெண்ட் டெய்லி புக் பண்றேன், படிக்குது, டெய்லி நாலேஜ் கெயின் பண்றேன், அந்த மாதிரி பண்ணி தான் ஓரளவுக்கு வரேன். எங்க அம்மா அப்பா ட்ரஸ்ட் இருக்காது, நான் உருப்படானா சொல்லிட்டு இது இருக்காது சொல்ல போனா. அது காலேஜ் முடிச்சப்போ ஒரு வேலை கிடைச்சதான் ஓகே, பையன் ஏதோ வேல்யூ, பையன் பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கான், ஏதோ சாதிக்கிறான் சொல்ல அந்த இது இருக்கும் சொல்ல போனா, சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த ஒரு ஏம் வச்சிருந்தேன், இந்த 1 lakh எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்டர்ன் பண்ணேன். நான் படிச்ச இதுல போயிட்டு ஏஜென்சி அவங்க இன்ஸ்டியூஷன் நடத்துறாங்க, அங்கேயே இன்டர்ன் பண்ணேன். அங்க நல்லா நான் தான் போயிட்டு ஒரு 4-5 பேர் இன்டர்னா நானும் கஷ்டப்பட்டு பண்ணேன். பண்ணி எவ்வளோ என்னதையே பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா பண்ணிட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் புறா இருக்கு சொல்லிட்டாங்க, ஃபயர் பண்ண. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு, என்னடா இது, நான் நல்லா பண்ண, ரொம்ப எஜுகேட்டட் பர்சன், நான் லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு எனர்ஜியஸ் பர்சன், அண்டர்ஸ்டாண்ட் சீக்கிரம் பண்ணிப்பேன். ஸோ என்ன போயிட்டு ஏன் சொல்றாங்க, மற்ற இன்டர்ன்ஸ்லாம் போயிட்டு ஃபோன் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் எதுவும் சொல்லல. என்ன நான் பிரேக் கூட கரெக்டான டைம்ல பர்ஃபெக்டா இருந்தேன் ஆக்சுவலா ஜாப்ல.
தூக்கி அடிச்சிட்டான். ஒரு இடத்துல 15,000 சம்பளத்துக்கு போனேன். ம் ஒர்க் ஃப்ரம் மார்க்கெட்டிங். அவன் கூகுள் ஆட்ஸ் பண்ணிட்டு போனா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ண சொன்னான். ம் அங்கேயும் ஃபயர் பண்ணிட்டாங்க. கிளையன்ட் கிட்ட நல்லா பேச சொல்லிட்டு. அது ஒரு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க கிளாஸ்ல டிஜிட்டஸ் அங்க படிக்கும் போது என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு அவன் ஒரு ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அவன் ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங் பண்ணி நல்ல பொசிஷன்ல இருக்கு. ஏஜென்ட் ஸ்டார்ட் பண்ணி அவன் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஓகே அவங்க கம்பெனில அங்கதான் நிறைய கத்துக்கினேன். மெட்டா ஆட்ஸ் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் கம்பெனில கூகுள் ஆட்ஸ், Okay. சோஷியல் மீடியா செகண்ட் கம்பெனில, தேர்ட் கம்பெனில மெட்டா ஆட்ஸ் கத்துக்கிட்டேன். கத்துக்கும் போது அங்கேயும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கேயும் ஃபயர் பண்ணிட்டாங்களா, செம்ம டிப்ரெஷன். என்னடா இது டிஜிட்டல் மாதிரி லைஃப், நான் 1 லட்சம் அடிக்கணும் பாக்குறேன், 10 பைசா கொடுக்குற கையில. ஏன்னா நான் சம்பாதிச்சது 38,000 சம்பாதிச்சேன். திடீர்னு நான் மந்த்லி போயிட்டு 15,000 தான் ரெவன்யூ வருது. 15-20,000 இருக்கு. அதுக்கு மேல சம்பாதிக்க முடியல. நிறைய எக்ஸ்பென்ஸும் வருது. ஒரு காசு 40-50,000 பார்த்துட்டு இப்போ இந்த இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியர் ஸ்விட்சிங் வந்திருக்கேனே. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போதான் போயிட்டு நான் எம்என்சி குரூப் போயிட்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஆக்சுவலா ஒரு 1 இயர் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும் போதே எம்என்சி குரூப் ஒன்று இருக்கு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல எனக்கு ஃப்ரீலான்சிங் சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லை. ஏன்னா நான் சம்திங் எங்க அப்பா அம்மா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ண வேலைக்கு போகணும் சம்திங். அந்த இம்ப்ரெஷன் போயிட்டு அம்மா போயிட்டு அந்த முறியடிச்சு வேலையே போயிருச்சு. 3 வேலை போயிருச்சு. அதான் வேலைக்கு போய் செட் ஆகல. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. ஃப்ரீலான்சிங் பண்ணும். அந்த டைம்ல தான் 3 டே சேலஞ்ச் கொடுத்து வந்தேன். வந்து அதே 3 டே சேலஞ்ச் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் நாளே ஒரு கிளைண்ட் புக் ஆயிடுச்சு. அந்த போட்ட காசு எனக்கு வந்துருச்சு. செகண்ட் டேஸ் தேர்ட் டேஸ் எல்லாம் ஓகே. அப்பா போயிட்டு இது இருந்தேன். அவன் ஒரு 15 டேஸ் கழிச்சு அக்டோபர் மாசம் ட்ரை பண்ணேன். நவம்பர் மாசம் நான் 10,000 கொடுத்து 100 டே சேலஞ்ச் ஜாயின் பண்ணிட்டேன். இல்ல ஹைலைட் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பார்ட்னர். அவன் தான் எல்லாம் சப்போர்ட்டு. எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசுவான். அவனும் போயிட்டு 12,000 சம்பளத்துக்கு போயிருந்தான் ஒர்க்குக்கு. ஸோ அவனையும் போயிட்டு எனக்கு வேலை போயிருச்சு. நான் ஃப்ரீலான்சிங் பண்றேன். எனக்கு சப்போர்ட்காக அவனும் வேலையை விட்டு வந்துட்டான். எனக்காக பண்ண சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட், எமோஷனலான ஃப்ரெண்டு. ஸோ நானும் அவனும் அந்த மாசம் நீங்க சொன்னீங்க தெரியுமா 50 டேஸ் என்ன ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது நம்ம யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, ரிசர்ச் பாக்குறதுக்கு நீங்க பே பண்ணாதீங்க. அதான் நான் ஒரு 6 to 6 கிளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிருப்பேன். அதுல போயிட்டு நான் ஒரு கிளைண்ட் தான் போயிட்டு அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டோட நல்ல ஒரு ஃபீட்பேக் பேக் டு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை சொல்ல போனா. அப்புறமா போய் ஒரு 14,000 சம்பாதிச்சேன் ஃபர்ஸ்ட் மந்த். செகண்ட் மந்த் ரொம்ப இல்லை, ஒரு 10K இருக்கலாம். 2 பேர் அதான் பண்ணிட்டு. அம்மா ஃபர்ஸ்ட் மந்த் என்ன இதுன்னா 2 புண்ணியம் ஆக்சுவலா தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் போயிட்டு சேல்ஸ் கால் யார் ஸ்டார்ட் பண்ண சொல்றதுக்கு அவங்கதான். அவன் எனக்கு காமர்ஸ் நல்லா தெரியும், இப்படி ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும் போல தெரியும். லீட் ஜென்ரேஷன் இப்படி பேச ஒண்ணுமே தெரியாது எனக்கு. சேல்ஸ்க்கா வந்ததான் தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரி தான் பேசணும், கிளைண்ட் பண்ணணும் சொல்லிட்டு 2 கால் இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் முடிக்க கூடாது. அந்த நாலேஜ் இந்த அம்மா இன்னொரு புண்ணியவன் வந்தாரு ஜனவரி மாசம். அதான் எனக்கு 5 days ஆனா. அப்போ அவர் பேர் செல்வினே. அவர் சொன்னாரு, ஏன் ப்ரோ காமர்ஸ் டார்கெட் பண்றீங்க? எந்த நியூஸ்ல போயிட்டு காசு அதிகமா இருக்கோ அந்த நியூஸ் டார்கெட் பண்ணுங்க. எந்த டிமாண்ட் இருக்கோ, எனக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் டார்கெட் பண்ணியிருந்தேன். காமர்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால கிளைண்ட்ஸ் பிடிக்க இஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாசம் போயிட்டு அந்த லீட் ஜென்ரேஷன் டார்கெட் பண்ணி 2-3 கிளைண்ட்ஸ் ரெஃபரல் வந்தாங்க. 2-3 கிளைண்ட்ஸ் நான் பிச் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜனவரி மாசம் எண்ட்ல தான் உண்மையான பிச்சே ஆக்சுவலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே போயிட்டு என் மெசேஜ்ல கரெக்ஷன் பண்ணியிருந்தேன், என் சேல்ஸ் கால்ல கரெக்ஷன் பண்ணியிருந்தேன். நான் இனிமேல் பண்ணி தான் இந்த ஜனவரி மாசம் இருந்து இப்போ இந்த மாசம் 1 லட்சம் எடுத்தோம். இப்போதைக்கு 75,000 கையில வந்துருச்சு. இந்த மாசம் எண்டுக்குள்ள 30,000 அது வரணும். ஆக்சுவலா 25,000 வரணும். கிளையண்ட் கிட்ட இருந்து லைக் ஆக்சுவலி க்ளோஸ் மோர் தென் 1 lakh இல்லீங்களா? மோர் தென் 1 lakh 1 lakh டீல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே போயிட்டு இன்னைக்கு கூட இப்போ இந்த மீட்டிங் முடிச்சு ஒரு கிளைண்ட் வெயிட்டா இருக்காங்க பேசுறதுக்கு. அதுவும் முடிச்சா இன்னொன்னு 15. இன்னும் மாசம் 2-3 கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலா ஆன் போர்டிங்ல சொல்ல போனா. இன்னொரு கிளைண்ட் போய் பர்சன்டேஜ்ல கொடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க நான் ஆட் பண்ணல ஆக்சுவலா. நானும் அதெல்லாம் ஆட் பண்ணாம மீன்ஸ் he has already reached more than 1 lakh. அதாவது ஐ திங்க் 120 150 கிட்ட போயிட்டு இருக்காரு இந்த மாசம். அதாவது இன்னைக்குனா டேட் 19. ஸோ 19ல இதுக்கு இந்த 19க்குள்ள ஒரு 75,000 ரிசீவ் பண்ணிட்டு இருக்காருன்றது ஒரு இது ஓகேங்களா? எஸ், ஏப்ரல் மந்த் 75K. இல்ல இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும்னா ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒன்னு நினைச்சேன் லைக் என்னன்னா நான் 1 lakh earn பண்ணணும்
சொல்லிட்டு எனக்கு என்னன்னா ஸ்டார்டிங் நான் இன்டென்ட் பண்ணேன். எனக்கு போயிட்டுன்னா தூக்கி ஃபயர் பண்ணிட்டான். எனக்கு சேர்க்கல, ஃபுல் டைம் பண்ணல. இன்னொரு கம்பெனியும் ஜாயின் பண்ணேன், சோஷியல் மீடியா கத்துக்கிட்டேன், எனக்கு சேர்க்கல, ஃபயர் பண்ணிட்டாங்க என்ன. தேர்ட் கம்பெனியும் சேர்த்தேன், ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெண்டு கூட ஒரு சம்திங், அது எனக்கு ஃபயர் பண்ணிட்டான் ஃப்ரெண்டு. ஸோ இந்த 3 பண்ணேன், எனக்கு செம்ம டிப்ரெஷன். பட் எண்ட் ஆஃப் டே பார்க்கும்போது நான் 1 லட்சம் அடிக்கிறதுனால தான் இந்த 3 கம்பெனி எனக்கு ஃபயர் பண்ணிட்டாங்க என்ன. 1 லட்சம், ஏன்னா அந்த கம்பெனில எனக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அந்த கம்பெனில 30,000 40,000 சேலரி தான் உட்காந்துருப்பேன், டெய்லி அந்த ஒர்க் போற மாதிரி இருக்கும். பட் எனக்கு 3 கம்பெனி போயிட்டு எனக்கு ஃபயர் பண்ணனால தான் இந்த பொசிஷன்ல உட்காந்து எனக்கு எவ்வளவு earn பண்ண முடியுதுனால. லைக் யூ டிசர்வ் மோர். கண்டிப்பா, ஏன்னா வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம கம்யூனிட்டி பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, ஸோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன் மோர் திங், என்னோட சஜஷனா, ஏன் இவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணியிருக்கலான்றது நான் சொல்கிறேன். ஒரு சஜஷனாக எடுத்துப்பாரு கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் 1 lakh per month நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ 1 lakh 120 130 அந்த ரேஞ்சில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கிளைண்டாவே எடுங்க. பிகாஸ் நீங்க வந்து சில கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணீங்க, 8,000 ரூபாய் சார்ஜ் பண்ணீங்க, ரைட்? எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் நீங்க இப்போ உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் சார்ஜ் மினிமம் ஆஃப், அதாவது ஒரு கிளைண்ட் கூட ஒர்க் பண்றேன்னா மினிமம் 30,000 40,000 rupees பர் மந்த்னா நீங்க வச்சு, ஸோ தட் நெக்ஸ்ட் நீங்க பெரிய பெரிய கிளைண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒர்க்கும் வந்துட்டு கரெக்டாக நீங்க மேனேஜ் பண்ண முடியும். சின்ன சின்ன கிளைண்ட் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கணும்னா நிறைய கிளைண்ட்ஸ் ஆயிடுவாங்க, அப்போ யூ கேனாட் மேனேஜ் தெம். அதுக்கு நீங்க வேற ஒரு ஃப்ரீலான்சரோ இல்லை வேற ஒருத்தரை வச்சு தான் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ அப்போ நீங்க இன்னும் நிறைய ஒரு 2 lakhs 3 lakhs per monthக்கெல்லாம் நீங்க போகணும்னா, சீக்கிரமாவே போகணும்னா யூ ஹேவ் டு க்ளோஸ் 30 50 60K 70K அந்த மாதிரியான பர் மந்த்துக்கு மினிமம்னா கூட இந்த ரேஞ்சுக்கு இருந்தால் தான் நீங்க நல்லா க்ளோஸ் பண்ண முடியும் ப்ரோ, ஓகேங்களா. ஸோ அதான் இப்போதைக்கு ஏம் ஆக்சுவலா கண்டிப்பா பண்ண முடியும் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ, ஸோ எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எம்எம்சி குரூப்ல சேர்ந்தீங்க, எப்படி தெரிஞ்சிச்சு எம்எம்சி மீன்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி பேர் எம்எம்சி? இது 3 day சேலஞ்ச் நடந்தது ப்ரோ. இப்போ எப்படி நான் டிஜிட்டல் பண்ணும் போது ஒரு ஃப்ரீலான்சர் நர்மல் ப்ரோ ஆட் வரும், ஃப்ரீலான்சர் போயிட்டு இப்படி 3 days கிளைண்ட் புக் பண்ணாரு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல இருக்கும்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்ட்ல படிக்கும் போது அந்த டைம்ல நர்மல் ப்ரோ ஆட் வந்துச்சு. அந்த டைம்லாம் 100 day சேலஞ்ச் இல்ல, 2 years பேக்ல அந்த டைம்லாம் சேலஞ்ச் போயிட்டு 1,000 rupees நீங்க போட்டிருந்தீங்க, அப்போ குரூப் போய் 200 rupees சம்திங். ஸோ அட்லீஸ்ட் போய் நம்ம மறக்க கூடாது, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் டெஃபினட்டா. எங்கேயா சிச்சுவேஷன் யூஸ் ஆனால 200 rupees கொடுத்து நான் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணனால நிர்மல் ப்ரோ நீங்க கான்டாக்ட் கிடைச்சனால உங்களை அந்த 3 days நான் அக்செப்ட் பண்ண ப்ரோ. அந்த டைம்ல 2 years பேக்ல ஜாயின் பண்ண குரூப்ல ஜாயின் பண்ணா ஐ திங்க் 1.5 year முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. சூப்பர். ஏன்னா வந்து 2 yearsல நாங்க ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்கு முன்னாடி 1.5 year தான் இருக்கு. ஸோ அப்போதான் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க டெஃபினட்டா. அது வந்து ஒரு நல்ல இது. மீன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் 3 day சேலஞ்ச் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் 100 day சேலஞ்சஸ் இருந்திருக்கீங்க. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் தனுஷ் ப்ரோ. ஸோ அதாவது நிறைய பீப்புள் ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ் இல்லை ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமே அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னா மற்ற திங்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அடா ஒண்ணுமே பண்ணலப்பா அவங்கன்ட்டு வாங்க மாட்டிருக்காங்க, ஓகேங்களா. நீங்க வந்து நம்ம கம்யூனிட்டிலயும் வந்தீங்க, 3 day சேலஞ்சு வாங்குனீங்க, அதுக்கப்புறம் இதுக்காக 100 day சேலஞ்சு வாங்குனீங்க. இதுக்கு வாட் யூ ஃபெல்ட் அபவுட் தட் ஒன்? ஆக்சுவலி ப்ரோ லைக் ஐ திங்க் லைக் என்ன சொல்றது, எப்படி வாங்கினா எனக்கு தேவை ஆக்சுவலா டு பி ஆனஸ்ட். நீங்க வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க, 3 daysல வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, 2,000 கொடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நாளே 2 கிளைண்ட் வந்துருச்சு. டெஃபினட்டா 10,000 கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேல்யூ வரப்போகுது. அந்த வேல்யூ போய் நீங்க கொடுக்க போறீங்க ப்ரோ, அது 100% கேரண்டியா இருந்தது அந்த டைம்ல. சொல்லப்போனா இவரை போய் நம்பி போகலாம். இப்ப நீங்களே போயிட்டு அடுத்த மாசம் போயிட்டு ஒரு 50,000 கோர்ஸ் வைக்கிறீங்க, நீங்க எப்படி ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 3 months 4 monthsல டெஃபினட்டா நான் கொடுத்துப்போம். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க வேல்யூ கொடுப்பீங்க. நீங்க 3 days வேல்யூ கொடுத்த வேல்யூ, 100 days கொடுத்த வேல்யூ, நீங்க நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்தனாலதான் ப்ரோ நான் வந்தேன். கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அது இருக்கு, அதை நீங்க பாத்துருக்கீங்க. ஸோ அதுதான் ரீசன், ரைட்? ஸோ ஏன்னா நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய பேரும் அவ்வளவுதான், இங்க இருக்கிற 100 day சேலஞ்சில் கம்யூனிட்டியில இருந்த பீப்புள் 3 day சேலஞ்ச் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. they saw the results, அதுக்கப்புறம் தான் அது வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் வந்திருக்கீங்க, ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்கே ஐ திங்க் நியூ நிர்மல் ப்ரோ விட்டு 130, உங்களையும் விட்டு 130 பீப்புள் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க சில பேர் நேற்று ஜாயின் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு சில பேர் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை போன மாதம் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவங்களாம் சில பேர் வந்து இது நம்மளால 1 lakh per month பண்ண முடியுமா இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எங்களுக்கே நிறைய கமெண்ட்ஸ் கூட இதுலலாம் வந்திருக்கும், மீன்ஸ் ஆட்லலாம் வந்துட்டு அது எப்படி 5 years 10 years எல்லாம் அவன் பண்றதுக்கு 1 lakh per month
ஸோ அது எப்படி பண்ண முடியும், ஸோ இது ஸ்கேமு, இது ஸ்பேமுன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பாமுன்ட்டு போடுவாங்க கமெண்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ வாட் இஸ் த திங் தட் தே ஹேவ் டு டூ டு மேக் 1 lakh per month in this 100 days challenge? 100 days challenge சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெசேஜை ஸ்ட்ராங் ஆக்கிக்குங்க, அவ்வளவுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோ. செகண்ட் ஸ்டெப், யார் ரீச் அவுட் பண்ண தெரியணும். ரீச் அவுட் பண்ற பீப்புள் போய் கரெக்டான ரீச் அவுட். அவன் ஒரு நம்மளால போயிட்டு 1 lakh 2 lakhs earn பண்ண முடியுமா, அவங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. மாசம் ஆனா 10,000 20,000 ரூபாய் மேக் பண்றவன கிட்ட நம்ம ரீச் அவுட் பண்ணா அந்த மாதிரி தான். அது ஐ டிட் a mistake. தேர்ட் வந்து சேல்ஸ் கால். இப்படி பேசு. சேல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப கஷ்டம். ஃபோர்த் ஒன் ரிசல்ட்ஸ் ப்ரோ. அந்த 4 இது பாயிண்ட் ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இது ரொம்ப குரூஷியலான இது. 4 மணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க 1 lakh ஒரு 1 வீக்லயே அடிக்கலாம். 1 வீக் ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உட்காந்து வச்சுக்கோங்க ப்ரோ, எனக்கு டெஃபினட்டா ஒரு கால் புக் ஆகும் சரிங்களா ப்ரோ. ஆனா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கும் போது ஒரு 1 வீக் நான் ட்ரை பண்ணா 5 days 3 days ட்ரை பண்ணாதான் எனக்கு ஒரு காலே புக் ஆகுது. இப்ப நான் உட்காந்தாலும் நான் 10 மெசேஜ் போட்டா ஒரு கால் புக். எனக்கு 4 மீட்டிங். அந்த ட்ரைன் அப் ஆயிட்டீங்க. அந்த ஒரு ட்ரைன் அப் ஆயிடுச்சு. என்ன ரீசன் என்னன்னா நீங்க எல்லாம் அடிபட்டீங்க. மீன்ஸ் யூ ட்ரைட் திஸ் டெஸ்ட் பண்ணீங்க. மீன்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் டெஸ்டிங் இல்லீங்களா. இது ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகுது, இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நாளைக்கே நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா 0 போனாலும் டெஃபினட்டா நீங்க போக மாட்டீங்க. அதோட ஜாஸ்தியா தான் மேல 2 3 தான் போயிட்டு இருப்பீங்க. இன்னொரு 0 ஆட் பண்ணுவாரு. சோ பக்கத்துல 0 ஆட் பண்ணிப்பீங்க. பட் சப்போஸ் நான் சொல்றேன் நார்மலா ஒரு ரேர் கேஸ்க்கு, சோ 0 போயிட்டாலும் யூ கேன் டெஃபினெட்லி யூ நோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் தட் ஐ நீட் டு 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 மேக் இட் as a 1 lakh per month இல்ல 2 lakh per month பண்றதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு அந்த ஸ்டெப் இருக்கு. சோ அதுதான் நிறைய பேர் இங்க பண்ண மாட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதை மட்டும் நம்ம தனுஷ் ப்ரோ சொன்ன மாதிரி கேட்டுங்க. மெசேஜிங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு அனுப்புறீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்து கொடுத்துருக்கோம். சேல்ஸ் கால், மாக் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட மற்ற இன்ஸ்டியூட்ஸோ மற்ற கோச்சஸோ கொடுக்காத திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். மீன்ஸ் மாக் கால் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றது எவ்ரி சிங்கிள் டே. மீன்ஸ் மண்டே இருக்கு, வெனஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, தர்ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, சாட்டர்டே பண்ணிட்டு இருக்காங்க. மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட வீக்லி 2 லைவ் செஷன்ஸ், டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நம்ம செஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேற நம்ம கம்யூனிட்டி பீப்புள் லைவ் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் அட்டென்ட் பண்ணி அதுல அவர் வேல்யூ கொடுத்தாரு, வேல்யூ அங்கிருந்து வேல்யூ வாங்கினாரு சில பேர்கிட்ட. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதை ரீச் பண்ணியிருக்காரு. ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ லெட்ஸ் சே உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்குறேன் ப்ரோ. இதெல்லாம் தான் நான் வந்து 150 days எடுத்துக்கணும்னா இந்த த்ரீ திங்ஸ் 150 days மாறிச்சு இல்லனா நான் 100 daysல நான் பண்ணிருப்பேனா எதெல்லாம் 3 things இல்ல 2 things? ஃபர்ஸ்ட் நான் ஒரு போன மெசேஜ் தான் ப்ரோ சரிங்களா. செகண்ட் படி யூனிக் செல்லிங் பாயிண்ட். நான் நீங்க கிளையன்ட் கிட்ட ஃப்ரீயா ஒர்க் பண்ண கூடாது எப்பவுமே பொறுத்த வரைக்கும். ஈவன் தோ ஜென்யூனா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அட்லீஸ்ட் அமௌண்ட் வாங்கினா அவங்க சீரியஸா ஒர்க் பண்ணுவாங்க. சோ அது ரெண்டுமே கொடுப்பேன். தேர்ட் திங் என்னன்னா நீஷ் ப்ரோ. லைக் இப்போ டார்கெட் பண்ற ப்ராப்ளம் போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு ரிச் பீப்புளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா நம்மளுக்கு பணக்காரர் முடியும். பியூர் பீப்புளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அவன் அந்த அமௌண்ட் தான் வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் ரோல்ஸ் ராயல்ஸ் வச்சுக்கோங்க, ரிச் பீப்புள் விற்கிறாங்க. அதே மாருதி சுசுகி லோக்கல் அந்த பீப்புள் தான் விற்கிறாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ ரோல்ஸ் ராயல்ஸ் மாசத்துக்கு 1 வாங்கினா கூட அந்த 1 இயரோட இன்கம் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் ப்ரோ. ரிச் பீப்புளுக்கு போயிட்டு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணோம். ஆக்சுவலா யார்கிட்ட பணம் அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டேன் ப்ரோ. யாரை நம்ம போய் தேடணும், மீன்ஸ் அது யாருக்கு போய் ரீச் பண்ணி எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும் அப்படின்றத சொல்லுங்க. சூப்பர், காட் இட் ப்ரோ. ஓகே, இப்போ அந்த நீங்க சொல்லிட்டீங்க திஸ் இஸ் a reason. இப்போ அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? மீன்ஸ் இதெல்லாம் நான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு 2 to 3 lakh போனோம்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஒரு டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ ஆவேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கா கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாதவங்க போயிட்டு நம்ம பிச் பண்ண வச்சுங்க டெஃபினட்டா நோ தேங்க்ஸ் வில் லெட் யூ நோ அதுதான் வரும் மெசேஜ். ப்ராப்ளம் இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்க மெசேஜ் பார்ப்பாங்க. என் மோஸ்ட் 90 பிக்சர்ஸ் போயிட்டு எல்லாமே ஆட் ரன் பண்ண மாதிரி தான் பிச்சே பண்ண சொல்ல போனா. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ஆட் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு கேட்பேன், ஆட் ரன் பண்றீங்க இல்லப்பா, எனக்கு சேல்ஸே வரலப்பா, எனக்கு அது வரலப்பா சொல்லுவாங்க. அதான் நான் பாக்குறேன். பார்த்தா நிறைய பேர் தப்பா ரன் பண்ணிருப்பாங்க. ரன் பண்ணி இங்க பாருங்க இதான் இஷ்யூ நான் பண்றேன்னு சொன்னது அதுக்கே 90% டீல் க்ளோஸ் ஆயிடுது. நான் பிச் பண்ண எல்லா கிளைண்ட்ஸும் போய் மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல போய் வந்தவங்க தான். அதான் ப்ரோ, அதை பாருங்க, உங்களுக்கு எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்களுக்கு கிளைண்டா வந்தவங்க எல்லாம் மத்தவங்க கிட்ட போயிட்டு வந்தவங்க, எங்களுக்கு ஸ்டூடெண்டா வந்தவங்க எல்லாம் மத்தவங்க கிட்ட போயிட்டு வந்தவங்க, இன்க்ளூடிங் யூ. ஓகேங்களா. நிறைய பேர் வந்துட்டு மத்தவங்க கிட்ட போயிட்டு தான் நம்ம கிட்ட வந்த நிறைய பேர் அப்படிதான் இருக்கு.
ஸோ அதே மாதிரி உங்க கிளைண்ட்டுமே வந்துட்டு நிறைய பேர் வேற மற்றவங்க கிட்ட போயிட்டு தான் வந்திருக்காங்க. தட் இஸ் அ குட் கனெக்ஷன் ப்ரோ. ஒரு நல்ல வைப், நல்ல அந்த கனெக்ஷன் இருக்கு. மார்க்கெட்டிங் அட்ராக்ட் பண்றீங்க அவ்வளவுதான் நீங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ அதே மாதிரி ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் மோர் கொஸ்டின் ரிகார்டிங் த நம்ம சேலஞ்ச் பத்தி. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, அது நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன், கேஸ் ஸ்டடியில கேட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்டயும் நான் கேட்குறேன். ஒரு மைண்ட் செட் இருக்கு ஓகேங்களா. என்னன்னா சில திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படி நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் ஓகேங்களா. சருன்னு எடிட்டிங் வரணும், அப்படியே டக் 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 டக்குன்னு அப்படியே எடிட்டிங் வரணும் ஓகேங்களா. அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறணும், நிர்மல் ப்ரோ அப்படியே ஸ்டேஜ் மேலே கோட் போட்டு அப்படியே ஏறணும். மீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அவார்டு கொடுக்கணும், இது வேற வேற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிடணும். ஸோ அது முன்னாடி எல்லாம் அவங்க அங்கே போனால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க ஓகேங்களா. அங்க போனாதான் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க எல்லாம் பெரிய ஆளு, அங்கதான் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்றது இருக்கு. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நாம ஒரே ஈவெண்ட் தான் பண்ண போறோம். நாமளும் ஈவெண்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. மாசமோ வருஷமோ பண்றது கிடையாது. நம்ம ஒரே ஈவெண்ட் தான் பண்ண போறோம். 1000 பீப்புள், நம்மளோட 1000 பார்ட்டிசிபென்ட்ஸ் மேக்கிங் 1 lakh per month நம்ம ரீச் பண்ணிட்டு பிறகு நம்ம அது ஒரு ஈவெண்ட் பண்ணி ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ ஆனா மற்ற பீப்புள் ஆட்ஸ்ல பார்க்கும்போது என்னப்பா இவரு நம்ம பெரிய பெரிய ஸ்டேஜ்ல இல்ல பெரிய பெரிய கோட்டு சூட்டு அதெல்லாம் போட்டு இதுவா இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது அவ்வளவு ஒர்த்தா இருக்காதுன்ட்டு அங்கேயும் சில பேர் கன்சிடர் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும் டெஃபினட்டா மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குதோ இல்ல மார்க்கெட்ல என்ன நடக்குதோ எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மீன்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ அது பண்றது ரைட்டுங்களா? ஸோ வாட் ஷுட் பி தோ இல்லைனா பெஸ்ட் வே டு ஜட்ஜ் சம்திங் லைக் ரிசல்ட் வருமா வராதான்ட்டு? ஒன்றும் இல்லை வரும். நீங்க சப்போஸ் போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் பாஸ்டோட ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் மட்டும் கேளுங்க, அவ்வளவுதான். கேட்டு அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க இது ரிவ்யூஸ் இருக்கா, ரிவ்யூஸ் நீங்க பாருங்க, அந்த ரிவ்யூஸ் இருக்க பர்சனுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன் சொல்லுங்க. பேசினாலும் தெரிஞ்சிடும். சூப்பர். அது சில பேர் நம்ம பீப்புள் வந்து மெசேஜும் பண்ணிருக்காங்க. மீன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் மெசேஜும் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு மெசேஜும் பண்றாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து இப்படி இங்க இருக்கிற நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸும் சில பேர் போயிட்டு கேட்டுதான் வந்திருக்காங்க. தட் இஸ் a good way. நெக்ஸ்ட் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒரு லேண்டிங் பேஜ் ப்ரோ. அதுக்கு ஏன்னா இப்போ என்ன சொல்றேன், லேண்டிங் பேஜ் ஆடு தான் ப்ரோ. சொல்ல போனா ஆடுன்னு சொல்லல, ஏன்னா நிர்மல் ப்ரோ ஆடு நான் பாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட் ஸ்டோரி வரும், இட் இஸ் ஜாரி ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு. செகண்ட் இது போயிட்டு ரிவ்யூஸ் டெஸ்டிமோனியல் காட்டாரு. தேர்ட்ல பொறுத்த வரைக்கும் வேற சொல்லுவாரு. அந்த ஆடை பார்த்தாலே இப்போ என்கிட்ட 100 கேள்வி இருக்குன்னா அந்த 100 கேள்வி சால்வ் ஆயிடும் ஆட்லயே. சொல்ல போனா அந்த மார்க்கெட்டிங் அவங்க நிர்மல் பண்ற ஆடு போயிட்டு இது இன்ஃபுளுசர் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, அவர் மட்டும் இருந்து சொன்னா போனோம், வாயில அந்த சொன்னா போதும் ப்ரோ, அதுலயே மடிஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி டார்கெட்டிங், அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ப்ரோ. சொல்லப்போ உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். ஆக்சுவலா உங்ககிட்ட சொல்ல கிளைண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த வீடியோ பாருங்க, இவர் இந்த மாதிரி சொல்றாரு மார்க்கெட்டிங்ல, இங்கப்பா இந்த 3 வீடியோ கொடுக்குறாரு, ஒரே செல் தான், செல்லிங் 100 சேலஞ்ச் தான், ஆனா 3மே டிஃபரெண்ட் ஆங்கிள் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இது ப்ரோ நிறைய பேர் ப்ரோ நானே போயிட்டு 70,000 கொடுத்து ஏமாத்தினேன் ப்ரோ. எல்லாருமே பீப்புள் பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், போறதும் போய் தான் ஆவாங்க, சம்டைம்ஸ் ஆகும். பட் அவர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. டெஸ்டிமோனியல்ஸ் அலுமினியேஷன் டேஸையும் பாருங்க, அதான் சொல்லுவோம் ப்ரோ. சரிங்களா? ஏன்னா வந்து நாங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. மீன்ஸ் நிறைய பேர் நமக்கு பர்சனலா சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஏன்னா வந்து ஒன்னு சொல்லுவாங்க ப்ரோ, நான் ஃபர்ஸ்டே உங்க ஆட் பார்த்தேன், ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதெல்லாம் முடியுமா முடியாதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் மற்ற இடத்துக்கு போனேன், 60,000 ரூபாய் 70,000 ரூபாய், ஈவன் 1.5 லட்ச ரூபாய் கூட சார்ஜ் பண்றாங்க ஓகேங்களா. தமிழ்நாட்டிலேயே 1.5 லட்ச ரூபாய் கூட சார்ஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு வந்த பீப்புள் இருக்காங்க ப்ரோ. நான் அப்போ பார்த்தானா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல, அந்த ட்ரஸ்ட் வரல. அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நாங்க பார்க்க நான் போயிட்டு அடிபட்டு அங்க அடி வாங்கினதுனால அடா இது பரவாயில்ல, நம்ம அங்க போய் தான் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுனா இங்க வந்து நல்லா இருக்கு ப்ரோன்னு சொன்ன பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, செகண்ட் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அங்க போய் சேர்ந்துருவாங்க பாத்தீங்களா. அங்க இருக்க பீப்புளும் இங்க வந்து ரிசல்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ப்ரோ டு பி ஆனஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, அது என்னன்னா மார்க்கெட்டோட வேல்யூ நீங்க கம்மியா தரீங்களா, அது 10,000 வேல்யூ கொடுக்குறீங்க, பீப்புளை நம்ப முடியல. இப்போ ஒருத்தன் சொல்றான் 70,000 ரூபாய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிளாஸ் தரான், அவங்கப்பா ஒருத்தவங்க போயிட்டு 10,000 rupees டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரேன் சொல்றான், 1.5 லட்சம் எடுக்க வைக்கிறான் சொல்றான். எனக்கு யாரு நம்புறது தெரியல சொல்லிட்டு இருக்கும்.
சரிங்களா? கரெக்ட் தான். சோ ஒரு அப்போ கம்யூனிட்டி அந்த மாதிரி இருக்கு. பீப்புளுக்கு அதுல என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன அந்த சொல்றீங்க? மாதிரி இருக்கு சொல்றேன்னா, இது நம்பி இங்க வரலாம். மத்தவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆடுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. சரிங்களா? நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வேல்யூ குடுக்குறது எல்லாமே. நம்ம ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்றது இல்ல. கம்யூனிட்டி வேல்யூ தான் சொல்லப் போனா. எல்லாமே ப்ரோ. சூப்பர். மத்தவங்கலாம் கிரேட். சோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கோல் ப்ரோ? வாட் இஸ் தி நெக்ஸ்ட் கோல்? இப்போ நீங்க 1.5 போயிட்டு இருக்கீங்க பெர் மந்த்க்கு. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கோல்? நெக்ஸ்ட் கோல் எதுவும் இப்போதைக்கு என்னன்னா ப்ரோ, சிஸ்டம் பில்ட் பண்றதா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதா நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ. இப்போ இருக்க கிளைண்ட்ஸ் போயிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். என்கிட்ட போயிட்டு அதுதான் ப்ரோ ஒரு கோலா இருக்கு. சொல்ல போனா லைஃப் கோல்னா என்ன, மேரேஜ் பண்ணும் அவ்வளவுதான் ப்ரோ. மேரேஜ் பாருங்க இப்போ சரி ப்ரோ, இது ஆட்ல போட்டுலாம் இருங்க ப்ரோ. இவரு பேரு தனுஷ். என்ன ராசி ப்ரோ? தனுஷ் ராசியா? உண்மையாவா? ஆமா அதனால ப்ரோ. அந்த பேரே வச்சாங்களா? ஓகே, நைஸ். நவம்பர் தனுஷ் ராசி. ஆமா ப்ரோ. ஓகே. தனுஷ் ராசி. இவரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. யாருன்னா பொண்ணுங்க இஷ்டம்னா வந்து அவர மேட்ரிமோனி செட் அப்ரோச் மேட்ரிமோனி பண்ணுங்கப்பா. செட்டா மாறிடும். ஓகேங்களா? சோ என்ன ப்ரோ மதர் டங் என்ன? எந்த டங் மதர் டங்? என்ன லாங்குவேஜ்? சௌராஷ்டிரா ப்ரோ. இந்து கத்திரி சொல்லுவாங்க ப்ரோ. சௌராஷ்டிரா. ஓகே. ஓகே. அது ஓகே. சோ சூப்பர் ப்ரோ. இது ஜஸ்ட் ஃபன் கண்டிப்பா. okay, பட் okay. இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமாவே கல்யாணம் ஆகும்ட்டு விஷ் அண்ட் ப்ரே ஃபார் இட். சோ எஸ் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு இங்க நம்ம பீப்புள் வந்து ஒரு சில Q&A கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க எது வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க வாட் எவர் வி ஆட் கொஸ்டின்ஸ் லைக் எப்படி நீங்க பண்ணீங்க? ஸோ எல்லாமே கேட்டுக்கணும். ஜர்னி என்ன? ஓகேங்களா? வி காட் டு நோ லைக் ஹவ் மச் யூ ஆர் மேக்கிங் அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் இதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸும் படிச்சீங்க. அதுவும் நீங்க சொன்னீங்க. ஸோ இது எல்லாமே வி காட் அண்ட் அதே மாதிரி விஷ் ஃபார் திட், அதாவது ஒரு 3 lakh 5 lakh சீக்கிரமாவே இந்த இயர் முடிக்கிறதுக்குள்ள நீங்க ரீச் பண்ணணும். விஷ் ஃபார் இட். ஸோ கண்டிப்பா வந்து பசங்க கொஸ்டின் கேட்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஏதாவது மீன் டைம் எனக்கு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. எஸ் கைஸ், யாரை நான் அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம் கொஸ்டின்ஸ். கைஸ் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், அப்படின்னா டெக்ஸ்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட்ல கூட கேட்கலாம். கம்ஃபர்ட்டா இல்லைன்னா நீங்க டெக்ஸ்ட்ல எங்கே சாட்ல போட்டுருங்க. ப்ரோ அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி ப்ரோ அது கரெக்டா எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க அதை ரீச் அவுட் பண்றாங்க? ப்ராப்ளம் சிம்பிள் ப்ரோ. நீங்க ஆட பார்த்தாலே லைக் நான் ஃபர்ஸ்ட் என்ன சோஷியல் மீடியா பார்ப்பேன் ப்ரோ. சரிங்களா? என்கேஜ்மெண்ட் இல்லையா, சோஷியல் மீடியா பிச் பண்ணுவேன். சரிங்களா? செகண்ட் திங் என்னன்னா ஆடை பார்ப்பேன். ஆடை பார்த்து நான் பிச் பண்ணுவேன் ப்ரோ. சரிங்களா? ஆடை பார்த்து நல்லா இல்ல, சில ஆட்லாம் போயிட்டு ஏதோ சுமாரா இருக்கும், அது பார்த்தாலே பிச் பண்ணிருப்போம்னா. சரிங்களா? தேர்ட் திங் பொறுத்து வெப்சைட் ப்ரோ. வெப்சைட் பார்ப்பேன். அவங்க வெப்சைட்ல சேல்ஸே வராது, அந்த மாதிரி இது இருக்கும், அது பார்த்தும் பிச் பண்ணுவோம் ப்ரோ. சரிங்களா? ஃபோர்த் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, ஃபோர்த் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். 2000 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீடியோஸ் நான் பார்ப்பேன். அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ வரைக்கும் வீடியோ போட்டுன்னு இருக்காங்க, இன்னும் ஸ்டில் அந்த பேஸ்ல தான் இருக்காங்க அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அது வச்சு நான் பிச் பண்ணுவோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் அதர்ஸ்? பிச் மெசேஜ் சொல்லுங்க ப்ரோ. அது பிச் மெசேஜ் போன் ப்ரோ. நீங்க நான் சொன்ன அவ்வளவுதான் ப்ரோ, சேச்சுரேட் ஆயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் நானே கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே கத்துக்க தான் போறீங்க. நீங்க நீங்க கத்துக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற பீப்புள் கத்துக்க போறீங்க. வர போற பீப்புள் எல்லாமே கத்துக்க போறீங்க. ஆனா ஒருத்தரோட யூனிக்னஸ்ன்றது அவரோட போட்ட எஃபர்ட்ஸ் அவர் மாத்திருப்பாரு. ஓகேங்களா? மாத்தணும். அப்படி மாத்தினாதான் நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். நம்ம அது பின்னாடி எந்த மெசேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபாலோ அதுக்கான பிரின்சிபல் நம்ம கொடுத்துருவோம். அதே ஸ்கிரிப்டை காப்பி பேஸ்ட் பண்ணாம அதுக்கு பின்னாடி எப்படி ஒர்க் பண்ணணும்ன்றது நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். பாத்தீங்களா? அதுல ப்ராப்ளம் ஆனாலும் நாங்க சால்வ் பண்றோம் இல்லைங்களா, ரீஃபைண்ட் பண்றோம். ஸோ அது மட்டும் பண்ணுங்க ப்ரோ. எப்பவுமே அந்த இன்னொருத்தரோட மெசேஜ் எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடாது. அது பண்ணா மேபி இன்னைக்கு வரலாம் தான் ரிசல்ட், நாளைக்கு வரலாம், ஆனா அடுத்த மாசம் வராதுங்க. கிளையண்டே சொல்லுவாங்க, யூ ஆர் தி சேல்ஸ் காய், யூ ஆர் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காய் கேட்பாங்க கிளையண்டே. ஆமா, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் கத்துக்கோங்க, ஸ்கிரிப்ட் கேட்க வேண்டாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பிட்ச். ஓகே, இதாயிடுச்சு. கிளையண்ட்டுக்கு ரிசல்ட் எடுக்க கஷ்டமா இருக்கா ப்ரோ? சிம்பிள் ப்ரோ. சரிங்களா? ரிசல்ட்ஸ் போயிட்டு இப்போ நிர்மல் ப்ரோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரோ. சரிங்களா? நீங்க கோர்ஸும் பண்ணிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க ப்ரோ. இப்போ அதை தாண்டி நிறைய இருக்கு ப்ரோ உலகத்துல.
இப்போ நிலு ப்ரோ என்னை விட எக்ஸ்பர்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு ப்ரோ. யூடியூப் இருக்கு எக்ஸ்பர்ட். அதான் ப்ரோ எக்ஸ்பர்ட் தானே ப்ரோ நீங்க. அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வேணாம். ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு ப்ரோ. இப்போ சரிங்களா, இப்போ நிர்மல் ப்ரோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவர் நம்மளுக்கு சொல்லி தராரு. அதே மாதிரி உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நிர்மல் ப்ரோ மாதிரி 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. யூடியூப்ல போய் பாருங்க ப்ரோ, சரிங்களா. யூடியூப்ல எல்லாமே இருக்கு ப்ரோ, சரிங்களா. கிளைண்ட் பிச்சிங் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறது எல்லாமே இருக்கு ப்ரோ மார்க்கெட்டிங்ல. ஆனா என்ன பிச்சுன்னு இருக்கு, 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போயிட்டு இருக்கு. ஓவரா பேக்கேஜ் இல்லாம அது இருக்கு ப்ரோ. நீங்க போடுங்க யூடியூப் வை நான் கெட்டிங் ரிசல்ட்ஸ்னு போடுங்க, சொல்லுவான். சிடிஆர், சிபிஎம், ஃப்ரீக்வன்சி, ஹுக் ரேட், ஹோல்ட் ரேட் எல்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க, செல்ஃப் லேர்னிங் பண்ணுங்க ப்ரோ. ரிசல்ட்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, சாட்ஜிபிடி சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, குரூப்ல போட்டு பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் ப்ரோ. டெஃபினட்டா உங்களுக்கு என்னன்னா ரிசல்ட்ஸ் இப்படி எதுனால ரிசல்ட்ஸ் வரணும் உங்களுக்கு தெரியணும் ப்ரோ, சரிங்களா. ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் செகண்ட் திங், எது பண்ணா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும் தெரியணும் ப்ரோ. ஸோ எல்லாமே ஸோ இது நீங்க இது பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லேர்னிங் பண்ணாதான் ப்ரோ. கண்டிப்பா வந்து ஒன் வேர்ட் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பாத்தீங்களா, திங்கிங். அது அவர் சிம்பிளா அவரு வேற வேர்ட்ஸ்ல சொல்றாரு. ஒரே ஒரு வேர்ட் சொன்னா திங்க் பண்ணுங்க. எதுக்காக ரிசல்ட் வரல, எதுக்காக ரிசல்ட் வரணும், எப்படி பண்ணா வரும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் நீங்க அது சொல்யூஷன் எங்க தேடணும் சொல்றாரு, எப்படி யோசிக்கணும் சொல்றாரு. நீங்க குரூப் நம்ம கம்யூனிட்டியில போடுங்க, இல்ல யூடியூப் வீடியோஸுக்கு பாருங்க, சாட் ஜிபிடில சர்ச் பண்ணுங்க. ஸோ எப்படி ஒன்று இல்லை, நம்ம செஷன்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நம்ம செஷன்ஸ்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, சாட் ஜிபிடில இருக்கு, கூகுள்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ப்ராப்ளம் தேட மாட்டிருக்கீங்க, அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா அதுதான் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் நின்றுச்சுன்னா அது எங்கேயோ ப்ராப்ளம் அந்த காருக்குள்ள தானே இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களால வந்து எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அதை நீங்க தேடணும், அதுக்கான எஃபோர்ட் போடணும். அதுதான் சாட் ஜிபிடி இருக்கு, அதுக்குதான் வந்து கூகுள் இருக்கு, அதுதான் யூடியூப் இருக்கு, சரிங்களா. அதுக்குதான் கம்யூனிட்டி இருக்கு. தேடுங்கன்னா கிடைக்குங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நானே போயிட்டு தேடுவேன், எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கூகுள், யூடியூப், அதுக்கப்புறம் கேட்பேன் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால ஒரு ஸ்டாண்டான ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது என்னால பார்த்து சொல்ல அந்த இது இருக்கு. சிக்னல் இஷ்யூவா தான் இருக்கும் மேபி. வீடியோ டர்ன் ஆஃப் பண்றதா தான் பண்ணிக்கலாம் நீங்க. இஸ் தட் ஃபைன் ப்ரோ? இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும். ஐ திங்க் ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன். செக் பண்ணி பாப்போம். இருங்க, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் see. ஓகே ப்ரோ. இப்போ கேக்குதா ப்ரோ? எஸ், இப்போ கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ அதான் ப்ரோ, லைக் நானே போயிட்டு அந்த இதுதான் பண்ணுவேன். நீங்களும் என்ன பண்ண, நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு எம்எம்சி குரூப்ல நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க. ஒரு 20 மெம்பர்ஸ் பண்ணிருக்காங்க, டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் வரல சொல்லிட்டு. ஸோ நானே போயிட்டு உங்க இஷ்யூஸ் வரும், எனக்கே தெரியாது. அது நானே கூகுள்ல சர்ச் பண்ணி நானே என்னடா இது ஒரு இஷ்யூஸ் இருக்கு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டு நானே சர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். தேட கற்றுக்கொள்ளுங்கள், தேட கற்றுக்கொள்ளுங்கள், திங்க் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அது போதும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். What are the service did you offer bro? First நான் இது ப்ரோ, கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், வெப்சைட், ஷாபிஃபை வெப்சைட் ப்ரோ. சூப்பர். எல்லாம் பண்ணேன். எண்ட் ஆஃப் தி கோல் நீங்க எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் தான் கொடுக்க போறீங்க. சேல்ஸ் தான் ப்ரோ. இந்த டே ஆக்சுவலா நான் இது ப்ரோ, எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அது கத்துக்கணும், இது கத்துக்கட்டும், சோஷியல் மீடியா, கூகுள் இதெல்லாம் கத்துக்கணும் இருந்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், கிளைண்ட்டுக்கு என்ன தேவை? சேல்ஸ் தேவை. எது தரும்? மெட்டா ஆட்ஸ் தரும், அது கத்துக்கோ, அவ்வளவுதான். சேல்ஸ் எது தரும், அது கத்துக்கோ, அவ்வளவுதான். நீ கிராஃபிக் டிசைன் கத்துக்கிற, வீடியோ எடிட்டிங் கத்துக்கிற, அது பண்ற இது பண்ற, அதெல்லாம் சேல்ஸ் வரணும் அவனுக்கு. அது என்ன பண்ணா வரும், அது மட்டும் பாரு, அவ்வளவுதான். நாங்க அதை எங்க கத்துக்கிட்டீங்க? இது क्वेश्चन ப்ரோ. ஆட்ஸ் அண்ட் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்களா? எஸ், அவர் சொல்லிட்டாரு அது क्वेश्चन. ஸோ அதான் ப்ரோ தராரு. ஓகேங்களா? ஸோ தார்னேஷ் ப்ரோ அவர் சொன்ன மாதிரி எஸ், கம்யூனிட்டிலே எல்லாமே நம்ம கம்யூனிட்டிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்காங்க, கம்யூனிட்டி மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும் ப்ரோ. தமிழ்ல ஏதோ போட்டிருக்காங்க, சாட் ஜிபிடி படிக்கிறேன். சாட் ஜிபிடில மெசேஜ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன லிமிட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. சாரி, என்ன வழி இருக்கான்னு கேட்டிருக்காரு. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வழியும் இல்ல. சாட் ஜிபிடியே வந்து ஒரு தவமா உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வழியும் எதுவும் நடக்கல. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதை வேணா மாத்த பாருங்க. அப்படி இல்லைன்னா வேற இமெயில் வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். எஸ்,
ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் லீட் ஜென்ரேஷன் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? அதுதான் இப்போதான் அதுதான் பைப்லைன் இருக்கு ஆக்சுவலா. ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிருக்கேன். அது இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஆயிருக்கு. அது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோ. சூப்பர். இது வரைக்கும் ஒரு ஆட் இந்த ஷாப்பிஃபை வெப்சைட்ஸ் அதை கிரியேட் பண்ணியிருந்தார் ப்ரோ. ஸோ மெட்டா ஆட் வீடியோஸ் கத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நோ, அது கண்டிப்பா வந்து அது அவருக்கு எல்லாருமே நாலேஜ் இருக்கு. அவருக்கு இஸ் ஹேவிங் கூகுள் ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது நார்மலா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே நீஷ் பத்தி சொல்லியிருப்போம் பாத்தீங்களா? பெயினை சால்வ் பண்றதுக்கு எல்லாமே கத்துங்க. ஓகேங்களா? லெட் இட் பி மெட்டா ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், லிங்க்டின் கான்டென்ட், காப்பி ரைட்டிங் எல்லாமே வேணும் நம்மளுக்கு. லிங்க்டின் மீன்ஸ் ஈவன் கூகுள் ஆட்ஸ். இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க டாக்டர் கிட்ட, நான் ஊசி மட்டும் தான் போடுவேன்னு இருந்தா வேலை கேட்காது. அவங்களுக்கு மாத்திரை வேணும்னா மாத்திரை கொடுங்க, ஊசி போடணும் ஊசி போடுங்க, ஆபரேஷன் பண்றதா பண்ணுங்க, எப்படியா இருந்தாலும் பெயினை கியூர் பண்ணிடணும், அவ்வளவுதான் மேட்டர். ஸோ வீடியோ எடிட் தான் பண்ணுவேன், இதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? எல்லாமே ஈஸி தான் ப்ரோ. எல்லாமே கத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே மீன்ஸ் ஆஃப்டர் 3 years 5 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு நல்லா ஓகே எனக்கு இந்த இதுல தான் நிறைய கிளைண்ட் வராங்க, நிறைய ரிசல்ட்ஸ் பார்க்க எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இங்க தான் கிளைண்ட் வராங்க, அப்படி யோசிச்சு வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற क्वेश्चन. இந்த திவ்யா சிஸ்க்கு ஏதோ கேட்டிருக்காங்க. இந்த 100 days சேலஞ்சில் as a complete fresher நீங்க இருந்திருந்தா எவ்வளவு டேஸ்ல earn பண்ணி இருப்பீங்க? ஃப்ரெஷரா ப்ரோ? ஃப்ரெஷர்னா சீக்கிரம் பண்ணிருப்பேன் ப்ரோ. அது ஒரு ப்ராப்ளம். அதான் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா சாரி ப்ரோ. நிறைய யோசிக்கிறீங்க போல. இல்ல ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு ஒரு ஆயிருக்கும். இவங்க சம்பாதிக்கிறதே 50,000 தான் வரும். நம்ம போயிட்டு 10,000 கேக்குறோம். இப்படி சட்டுப்படி ஆகும். இ காமர்ஸ் இருக்கேன். அவன் வரதே 30,000 40,000 வரும். நம்ம இதுக்கு 10,000 கேட்க முடியும், 5,000 கேட்க முடியும். அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருது நம்மளுக்கு. ஏன்னா நாங்க கண்டிப்பா வந்து நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு இந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கு. நம்ம நிறைய கத்துக்கினாவே சில இடத்துல வந்துட்டு அதான் அது கரெக்டா தப்பா இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி திங்ஸ் வந்துடும். ஃப்ரெஷருக்கு நிறைய பேர் நம்ம இதுல வந்து பண்ண பீப்புள் வந்து 90% ஆஃப் 1 lakh per month சீக்கிரமா பண்ண பீப்புள் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷர் தான். அவங்களுக்கு பண்ணிடணும், அவ்வளவுதான், காசு எடுத்துடணும், காசு பண்ணணும். சோ நம்ம இது கத்துக்கணும். அது என்னதான் ஆகட்டும் பரவாயில்ல. ஒரு கிளைண்ட் கிட்ட சில பேர் 30,000 ரூபாய் வாங்குவாங்க, 40,000 ரூபாய் வாங்குவாங்க. அவங்களும் ஃப்ரெஷரா தான் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா ஓகே இது வருமா வேணாவான்ட்டு அந்த மாதிரி வாங்கலாமா, அது வர்த்தா, அந்த டவுட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு ஆக்சுவலா வருது. அந்த தாட் வந்துருது. அதனால வந்து அவர் 150 days எடுத்துக்கினாரு. சில திங்ஸ் எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணியிருந்தாலும் அது அப்பயே சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருந்தா அவர் கண்டிப்பா சீக்கிரமாவே பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஃப்ரெஷரா இருந்தா இன்னும் சீக்கிரமாவே பண்ணிருப்பாருன்ட்டு அவரே சொல்றாரு. மைண்ட் செட் தான் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கு. கிளைண்ட் எவ்வளவுதான் பே பண்ண முடியும் சொல்லிட்டு மைண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு கிளைண்ட் தான் சார்ஜ் முடியும். பட் ஓவர் பொறுத்த வரைக்கும் அது தாண்டி சார்ஜ் பண்ணலாம், கிளைண்ட் கொடுத்தே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வரல. அது கொஞ்சம் எசிடேஷன் செல்லிங் ஒருத்தர். சோ அவரு கூட வீடியோ மேபி ஆஃப் பண்ணி பாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. 1 செகண்ட் ப்ரோ. மீட்டிங் விட்டு வெளிய வந்து வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. யா டேக் இட். கம் ஆன் गाइस. அதே மாதிரி உங்க क्वेश्चंस எல்லாம் டைப் பண்ணி வச்சிருங்க. அப்படியே டைப் பண்ணி வைங்க. அது எப்படிப்பா 43 நிமிஷம் கழிச்சு வரீங்க? நான் இருங்க, அந்த இது ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் யாரும் வர முடியாது. ஸோ எல்லாருமே क्वेश्चन போட்டுருங்க. அவர் வந்த உடனே ஜஸ்ட் வித் 5x இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ரிகார்டிங் மோர் கிரியேட்டிவ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் 5x செஷன். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஹவ் டு ஸ்கேல் இ-காமர்ஸ் சேல்ஸ் ப்ரோ? ஐ அம் ஸ்டக் இன் வித் 5x ROS ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சொல்ல வந்தானே. எங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. குரு ப்ரோ ஒருத்தர் क्वेश्चन கேட்டிருக்காரு. ஹாய் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். ஹவ் டு ஸ்கேல் இ-காமர்ஸ் சேல்ஸ் ப்ரோ? ஐ அம் ஸ்டக் வித் 5x ஃபார் 2 months. ஆட் ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ரீடார்கெட் மோர் கிரியேட்டிவ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் 5x. எனி சஜஷன்ஸ் ப்ரோ? 5x நல்ல ரிசர்ச் தான் ப்ரோ. சொல்ல போனா நீங்க பட்ஜெட் 1 lakh ஸ்பெண்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்பெண்ட் பண்ண 20,000 இருக்குன்னா அந்த 1 lakh ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 lakh ரெவன்யூ எடுக்க பாருங்க ப்ரோ. அதுவே ஒரு போதுமான அளவு. அதுக்கு மேல எக்ஸ்பெண்ட் பண்ணனும்னா நீங்க இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணணும். நீங்க வேற மூலமா வேற சேனல்ஸ் ஆட் பண்ணனும் நீங்க. சோ இமெயில் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஃபனல்ல லீக்கேஜ் இருக்கும் ப்ரோ. சரிங்களா? அந்த லீக்கேஜ் நீங்க வேணா இது பண்ணி 5x எடுக்கிறது வந்து இட் இஸ் a good 5xன்றது எக்ஸ்ட்ரீம்லி குட். சீரியஸ்லி நான் சொல்றேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி குட். நீங்க என்ன பண்ணணும்னா, ஐ திங்க் நீங்க எவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரியல. லோ பட்ஜெட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த 5x வரும். நீங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல இந்த 5x வந்து குறையதா பாருங்க. அப்படி குறைஞ்சா அந்த இடத்துல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஒர்க் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா 5x அப்படியே மெயின்டைன் ஆகுதுன்னா, இப்ப 10,000 போடணும் 1 lakh போடுங்க அவர் சொன்ன மாதிரி. அப்ப உங்களுக்கு வந்து இருக்கும்.
Revenue boost. 35K மந்த் போட்டிருக்கீங்க ப்ரோ. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டெய்லி 5 கேம்பெயின் லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க பட்ஜெட். ஒரு 20 to 30% இன்க்ரீஸ் பண்ணுங்க பட்ஜெட்டை டெய்லி எவ்ரிடே. கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. கேம்பெயின் ரோவாஸ் அதிக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா பாருங்க. ப்ரோ ரோவாஸ் அடி வந்துச்சுன்னா பட்ஜெட் கம்மி பண்ணிடுங்க ப்ரோ. ரோவாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ப்ரோ. அதான் 35 வரது போய் 50-60 ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அதான் நான் சொல்வேன். நீங்க இந்த 35லயே இன்க்ரீஸ் பண்ண முடியாது ப்ரோ. ROS வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்பனா ஆஃபர்ல தான் நீங்க வர்க் பண்ணணும். சூப்பர். ஸோ ஜேம்ஸ் ப்ரோ கேட்டிருக்காரு, ப்ரோ இன்டர்நேஷனல் கிளைண்ட் எப்படி ப்ரோ எடுக்கிறீங்களா எடுத்திருக்கீங்களா? ப்ரோ ஒரே ஒரு கிளைண்ட் தான், ஒரு இன்டர்நேஷனல் துபாய். ஆக்சுவலா ஸ்ரீவிஜயா போயிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி விட்டாங்க. ஆமா, ஒரு கிளைண்ட் வந்து துபாய்க்கு வந்து ஒரு கிளைண்ட், அவங்க அந்த கிளைண்ட் போய் நான் பேசி அவர் டிராப் ஷிப்பிங் பண்ற சொன்னாரு. நானும் சொன்னேன் ப்ரோ நான் டிராப் ஷிப்பிங் பண்ணி காசு எல்லாம் வேணா போச்சு சொன்னேன் அவர்கிட்ட. சொன்னதுக்கு அவர் போயிட்டு டிராவல் பண்ணாரு மலையாளம். அவரு கேரளா டு துபாய் போற அடிக்கடி. அவர் டிராவல் ஏஜென்சி சொன்னா டிராவல் ஏஜென்சி ஓனர் போயிட்டு மெட்டாஸ் தேவையா. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டாரு. கிளைண்ட் ரெஃபர் பண்ணி விட்டாங்க. அது மூலமா எனக்கு சாரி அது மூலமா போயிட்டு இந்த அவரு லைக் மீன் டு சே தட் அவரு அவுட்ரீச் பண்ண திங்ஸ் இல்ல ஒர்க் பண்ற கிளைண்ட் எல்லாமே இந்தியன்ஸ். சோ ஒரு ரெஃபரல்லா அவருக்கு துபாயில இருக்க கிளைண்ட் NRI பீப்பிள் கிடைச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் பீப்பிளுக்கு எதுவும் டிஃபரெண்ட் இல்ல ப்ரோ. நீங்க எல்லாமே கத்துக்கிறது இங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட இது அவ்வளவுதான், எப்பவுமே அவ்வளவுதான். நீங்க கத்துக்கிறது இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இங்க எடுத்த ரிசல்ட்ஸை வந்து ஃபாரின் பீப்புளுக்கு இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு காட்டுங்க. ஸோ தே வில் கம் ஃபார்வர்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் பீப்புளும் நம்பலனா இன்டர்நேஷனல் பீப்புள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அதான் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பிராண்ட் நான் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவுதான். சோ இவரு முருகா ப்ரோ சொல்லியிருக்காரு, தனுஷ் பண்றதுக்கு 150 டேஸ் வைனா 150 டேஸ் அவர் நம்ம பசங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு நிறைய 50 டேஸா நம்ம பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால 100 டேஸ் வந்து அச்சீவ் பண்ணாரு. நல்ல ஒரு இது எனக்கு ஹாப்பி ப்ரோ. ஆக்சுவலா லைக் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு எனக்கு. டு பி ஆனஸ்ட் ஒருத்தர் நான் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது யாரும் இல்ல சொல்ல போனா ஹெல்ப் பண்றதுக்கு. இப்போ ஒரு கைடன்ஸ் இல்லை. நான் ஒரு டிஜிட்டல் மாதிரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணலாம் இது போவேன் இது பண்ணணும் சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் இல்லை எனக்கு சொல்ல போனா. இவங்க என்கிட்ட வரும்போது நான் அந்த சுச்சுவேஷனுக்கு தான் பாக்குறேன். சொல்ல போனா நானும் இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணிருப்பேன். சோ இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு இதுதான் ப்ரோ ஹெல்ப் பண்றது. ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. டோரன் ப்ரோடைய கேஸ் ஸ்டடியில கூட நான் இதான் சொன்னேன், கம்யூனிட்டி ரொம்ப அழகா க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட் ஹார்ட்டடா இருக்க பீப்புளால ரொம்ப நல்லாவே ரொம்ப அழகாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதர் क्वेश्चन யார் கேட்டிருக்காங்க? क्वेश्चन வந்துருச்சா? கடைசி ஒண்ணும் இல்லல. இன்னும் क्वेश्चंस வரல நினைக்கிறேன் ப்ரோ. கணேஷ் ராம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது மட்டும் கொஞ்சம் கிளியர். லைக் இப்போ ஆட்ஸ் ரன் பண்றது, அதுக்கப்புறம் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்றது மட்டும் தான் சர்வீசஸா ப்ரொவைட் பண்றாரா, இல்ல வேற ஏதாவது ஆட் ஆன்ஸா வச்சு பேக்கேஜ் பண்ணி ப்ரொவைட் பண்ணணுமா? ஓகே ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. இப்போ நான் பேக்கேஜ் தான் எதுவும் கொடுத்தது இல்லை ப்ரோ எந்த கிளைண்ட்டுக்கும். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு தேவை இருக்கும் ப்ரோ, சரிங்களா? எனக்கு முக்காசி வந்து கிளைண்ட்ஸ் போயிட்டு சேல்ஸ் நடக்கும். அவங்களுக்கு சேல்ஸ் போய் முக்கியமானது போய் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரோ, அது கொடுப்பேன். ஆக்சுவலா மெட்டாச் கொடுப்பேன் ப்ரோ. செகண்ட் திங்னா சில கிளைண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கொடுக்குற முன்னாடி அவங்களுக்கு சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் இருக்கணும். நல்ல என்கேஜ்மெண்ட் தான் சேல்ஸ் நல்லா அந்த ஆட்ஸ் நல்லா புஷ் ஆகும். அதான் சோஷியல் மீடியாவும் கொடுப்போம். சோஷியல் மீடியாலேயே போயிட்டு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே அடங்கிரும் ப்ரோ. அதுல வீடியோ எடிட்டிங் எல்லாமே அடங்கிரும் ப்ரோ. ஸோ இது 2 தான் மெயின். அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ எடிட்டிங், வெப்சைட் பில்டிங் அதெல்லாம் கொஞ்சம் அடிஷனல் ப்ரோ. ப்ரோ இப்போ ஸ்கிரிப்டிங் சொன்னீங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓகே கண்டென்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா கண்டென்ட் பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியல. ஸ்ட்ராட்டஜைஸ் ஓகே, பட் ஸ்கிரிப்டிங் வந்து லைக் நீங்களே லேர்ன் பண்ணணுமா? இஃப் இன்கேஸ் லேர்ன் பண்ணணும்னா எவ்வளவு நாள் ஆகும் ஏதாச்சும்? அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் நெசசரியா கத்துக்கிறதுக்கு? ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. வீடியோ எடிட்டிங் என்ன பண்ணணும் ப்ரோ? வீடியோ எடிட்டிங் இஸ் ஹெவி லிஃப்ட் ப்ரோ, சரிங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது ரொம்ப அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் போயிட்டு நல்லா ப்ரொஃபஷனலா பண்ண முடியும். ஒரு 8 hours 6 hours அந்த நீங்க ரொம்ப ஓவர் டைமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஆக்சுவலா அந்த வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும், மெட்டா சம்திங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணி 3 months தான். பட் மைண்ட்ல பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டா லேர்ன் பண்ணுவீங்க. பட் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி இல்லை. நீங்க உட்காரணும் 8 hours சொல்ல போனா. ஆனா மத்த ஃபீல் மத்த அது நீங்க என்ன பண்ணலாம், ஹையர் பண்ணிடலாம். எத்தனை ஒரு 1000 rupees கொடுத்து நீங்க ஹையர் பண்ணிடலாம் வீடியோ எடிட்டர் போயிட்டு. 500 300 rupeesக்கெல்லாம் பண்றாங்க ஒரு வீடியோ ஆடுக்கு. ஆக்சுவலா ஒரு பர்சன் நம்ம கம்யூனிட்டில இருக்காரு, ரொம்ப அழகா வந்து ஒரு ரீல் எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. சோ நான் எப்பயும் சொல்றேன்,
வீடியோ எடிட்டிங் ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு நீங்க 2 hours இருந்து 3 hours சரிங்களா? அதுவும் நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனா இருந்தாலே தேவைப்படும். ஒருத்தர் ஹையர் பண்ணிக்கோங்க. அந்த 3 hours நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அது 500 rupeesல உங்களால சேவ் பண்ண முடியும். அது ரொம்ப ஹார்ட். நான் சொல்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ நீங்க கத்துக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்ல. ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்கு. கம்பல்சரி கிடையவே கிடையாது. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்கிரிப்டிங் மட்டும் கத்துக்கணும் சார். இல்லை கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றது ஓரளவுக்கு இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டிங் மட்டும் பண்றது வந்து அந்த ஹுக்கு லைக் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நிறைய இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கு சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு நிறைய ஆட் வரும். ஆட பாருங்க, என்ன ஹுக்கா வைக்கிறான் பாருங்க, என்ன ஸ்டோரி சொல்றான் பாருங்க, என்ன நெகட்டிவ் பாயிண்ட் சொல்றான் பாருங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஹுக்கு ஸ்டோரி வேல்யூ இருக்கும். ஒன்னு போயிட்டு ஹுக்கு நெகட்டிவ் இல்ல சார், ஃபர்ஸ்ட் போயிட்டு நெகட்டிவ் மித்து சம்திங் ஸ்டார்டிங்ல சரிங்களா ப்ரோ. செகண்ட் திங் போயிட்டு ஸ்டோரி இருக்கும். தேர்டு பொறுத்த வரைக்கும் வேல்யூ, கால் டு ஆக்ஷன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் ப்ரோ. நீங்க நிர்மல் ப்ரோ வீடியோ பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனியல் ஒரு ஹுக் இருக்கும். டெஸ்டிமோனியல்ல ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹுக் இருக்கும் சரிங்களா ப்ரோ. இப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹுக் இருக்கும். அது நீங்க யூடியூப் போய்ங்களேன், யூடியூப்ல ஆன்லைன் நீங்க போங்களேன், நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல. நீங்க போனீங்களால அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தாங்க சாட்ஜிபிடி போடுங்க. அது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த சாட்ஜிபிடி எடுத்து அது வந்தது போய் அப்படியே போடாதீங்க, அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருன்னு சொல்றேன் நான். சாட்ஜிபிடி வந்தது ஏன்னா சாட்ஜிபிடி சம்திங் இஃப் நீங்க நல்ல இன்புட் போட்டீங்கன்னா நல்ல இன்புட்டா வரும். நீங்க கார்பேஜ் போட்டீங்கன்னா கார்பேஜ் அவுட் தான் வரும் சொல்லப்போனா. ஓகே ப்ரோ, புரிஞ்சுது. ஸோ பேசிக்லி ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கத்துக்கிட்டாலே we can start to pitchல. ப்ரோ எஸ் ப்ரோ. இப்போ மெட்டா பொறுத்த வரைக்கும் ப்ரோ டார்கெட்டிங் ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருச்சு மெட்டால. வாய்ஸ் ஓவர், இமேஜ். ஸோ அதுதான் ப்ரோ. இப்போ நீங்க பேசல, இப்போ சென்னை இந்த லொகேஷன் இந்த பண்றோம் சொல்லும் போது மெட்டா போயிட்டு அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்காது. நீங்க வாய்ஸ்ல என்ன சொல்றீங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ரிலவெண்டான பீப்புள் காமிக்கும். 70% கிரியேட்டிவ் ப்ரோ. இப்போ மெட்டா ஆட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க ப்ரோ லீட்ஸ் வரல சொல்லிட்டு. லீட்ஸ் வர முக்கியமான ரீசன்னா 70% கிரியேட்டிவ்ஸ் தான், 30% தான் அந்த டார்கெட்டிங், ஆட் காப்பி எல்லாம் வருது. 70% போயிட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சொல்றேன். அது மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் 90% முக்கியம் மெட்டா ஆட்ஸ் பண்ணணும்னா. ஓகே ப்ரோ. சோ பெயின் பாயிண்ட்ஸ்லாம் ஆமா ப்ரோ. கத்துக்கிட்டு அத டார்கெட் பண்ணாலே. ஆமா ப்ரோ. ஆனா நிறைய கிளைண்ட்ஸும் போய் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வீடியோ கொடுத்து ரன் பண்ணுப்பா சொல்லுவேன். நான் சொல்லிடுவேன் ரன் பண்ணா ரிசல்ட்ஸ் வராது, நான் அடிச்சு சொல்லுவேன். அவங்க ஒரு வாரம் கழிச்சு வருவான் ரிசல்ட்ஸ் வரும். நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட, நான் சொல்ற பேச்சு கேளு. அந்த கிளைண்ட் கிட்ட எல்லாம். சூப்பர் ப்ரோ. Thank you bro. Thank you so much. Any other question from others? Unmute பண்ணி நீங்க கேட்கலாம். ப்ரோ புவன் ப்ரோ, அது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. கான்டென்ட் மீன்ஸ் அவங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்டேட் பீப்புளுக்கு வீடியோ பண்ண முடியாதுன்னா பண்ணக்கூடாது ப்ரோ. முடியாதுன்னா நாம போயிட்டு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்பவுமே நீங்க அந்த வீடியோ ஆங்கிள் போகாதீங்க. யாருமே இங்க இருக்கிற பீப்புள் வீடியோ ஆங்கிள் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் நீங்க எல்லாம் கேக்குற வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, வீடியோ எடிட்டிங் கத்துங்க, நீங்க மாசம் வாழ்க்கையை மாத்திரலாங்க. அந்த மாதிரி நானும் ஒருத்தன் உண்மையே கிடையாது. ஸ்டோரி டெல்லிங் தான் மேட்டர். வீடியோ எடிட்டிங்ல இருக்க அந்த டிரான்சிஷன் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் நீங்களே பாத்திருப்பீங்க. சில நீங்களே ஒரு பர்சனை பாத்திருப்பீங்க. அவர் வீடியோ எடிட்டிங் பண்ணி டக்குன்னு போட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போட்டு நான் இவ்வளவு நாள் டெஸ்ட் பண்ணேன், அது நல்லா ஒர்க் ஆகல, சோ வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணாதீங்க, நார்மலா நேச்சுரலா போடுங்க சொல்லிட்டாரு. அப்படியே மாத்திட்டாரு அவரு. இதுதான் நாங்க 4 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம்ட்டு நாங்க சொன்னோம். ஓகேங்களா? சோ ஒரு திங்ஸ் சொல்லுவோம், அது நிறைய கொஞ்சம் பச்சையா இருக்கும். வேணாம், அது இங்க வேணாம். நான் முன்னாடி சொல்லிட்டு ஆமா. சோ அது வந்து நம்ம வேற இடத்துல சொல்லிக்கலாம். நம்ம இன்சர்ட் செஷன்ல சொல்லிக்கலாம். அது இது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எஸ். சோ அம்மா நவீனா சிஸ் கேட்டிருக்காங்க. நவீனா சிஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. I am fresher in digital marketing. I joined this 100 days challenge today only. How to complete this journey successfully? Say some guidance, brother. சக்சஸ்ஃபுல்லியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபுல்லா அந்த மார்க்கெட்டிங் ஃபுல்லா லேர்ன் பண்ணுங்க. அந்த மினிமல் ப்ரோ வீடியோஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பு கிளைண்ட்ஸோட பிச்சிங். அது ஸ்டாப்பர் அண்ட் மூவர். அருண் ப்ரோட ஒரு நம்மளுக்கு இப்போ அருண் ப்ரோ வீடியோ ஒன்று சொல்லியிருப்பாரு, மறுபடியும் கேளுங்க. இப்போ ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஆக்சுவலா அருண் ப்ரோ. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது தெரியாது, பார்க்க புதுசா ஒண்ணு ஐடியா வந்துனே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தேன், ஐடியாவே இல்லை எனக்கு. கொஞ்சம் என்ன எப்படி பண்றது ஏதுன்னு தெரியல. அது பண்ணதான் அது ஒரு இது வருது. ஓ இவர் தான் இந்த மாதிரி சொல்ல வராரு, இது நல்லா இருக்கு. இதே அருண் ப்ரோ இம்ப்ளிமெண்டேஷன் தான் நான் என் கிளைண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஆக்சுவலா அவங்க போய் சொல்லிடுறேன். அதுதான் நீங்க அது ஃபர்ஸ்ட் முடிங்க. செகண்ட் திங் என்னன்னா கிளைண்ட்ஸ் பிடிக்கும் போது
சேம் வே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு டெய்லி மெட்டா ஆட்ஸோ கூகுள் ஆட்ஸ்லயோ ஸ்பெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாருங்க. இன்னைக்கு என்ன அப்டேட் வந்திருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, என்ன கிரியேட்டிவ்ஸ் பண்ணணும், கூகுள் ஆட்ஸ்ல கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன சொல்லிட்டு லேர்ன் பண்ணுங்க. ஒரு 2 hours 1 hour லேர்ன் பண்ண விட்டுருங்க. 90% கிளைண்ட் பிச்சிங் அண்ட் சேல்ஸ், 20% லேர்னிங் கொடுங்க. அது போதும். சூப்பர். தட்ஸ் ஒன் திங் தட். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்னோட வீடியோ வந்து நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். Day 1 அண்ட் தட் டு ஸ்பெசிஃபிகலி மெசேஜிங் மாஸ்டரி. Day 1 அண்ட் as well as மெசேஜிங் மாஸ்டரி வந்துட்டு நீங்கள் ஒரு 50 வாட்டி பார்த்தாலும் உங்களுக்கு 50 மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அதில் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சில பேருக்கு ஒரு வாட்டி பார்த்தா அது புரியாது. ஏன்னா அந்த நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அதுவும் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து 3 ஹவர்ஸ்க்கு 2 hours 45 minutes பேசியிருப்பேன். என்னோட வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் வெர்ஷன் நிர்மல் ப்ரோடு இருக்கும். அது என்னோட வெர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 hours 45 minutes நான் வந்து ஒரு கட்டுமே இல்லாமல் தண்ணியெல்லாம் குடிச்சு அது சில பேர் சொன்னாங்க, என்ன ப்ரோ தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க, மீன்ஸ் ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட் 3 day சேலஞ்ச் பார்த்துட்டு இது பார்த்துட்டு தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க, ப்ரொஃபஷனலாவே இல்லை, செஷன் நடக்கும்போது எப்படி தண்ணி குடிக்கலாம், யோ எனக்கு தேவை, நான் தண்ணி குடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட இல்லை, நம்மளுக்கு தாகம் எடுக்குதுன்னா உயிரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 2 hour கிட்டத்தட்ட 3 hour அது நினைச்சிங்களா, 2 hours 50 minutes கான்டென்ட். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே கவர் அப் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த கான்டென்ட்டை நீங்க ஒரு 50 வாட்டி பார்த்தா கூட உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஈவன் நான் இப்ப சொல்றேன், ஈவன் நீங்க 1 lakh இல்ல, ஈவன் 5 lakh per month 10 lakh per month நீங்க பண்ணிட்டாலும் அது வந்து மறுபடியும் அந்த கான்டென்ட் பாருங்க, அது உங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஓகேங்களா? சில பேர் ஒரு சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, அது உண்மைதான். ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு ஒரு புக்கை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி புரியும்ட்டு. நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். ஸோ நீங்க இப்போ பாக்குறீங்கன்னா ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், மறுபடியும் பாருங்க, ஒரு 5 நாள் ஆயிட்டு பிறகு மறுபடியும் பாருங்க, உங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஒன் திங். எல்லாருமே அந்த ஸ்பெசிஃபிக்கலா ஸ்டில் அது டிட் நாட் கேட்ச். இல்ல அது உங்களுக்கு வந்திருக்காது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சிட்டு பிறகு தான் அது கிளையன்ட் கெட்டிங்ல கிளையன்ட்ஸ்ல வரும். ஹவ் டு கெட் கிளையன்ட்ஸ். Facebook ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு, கூகுள் ஆட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு, அசைன்மென்ட் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டு பிறகு அதெல்லாம் நிர்மல் ப்ரோ வருது. ஓகேங்களா? கிளையன்ட் கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் திங்ஸ் என்னோட வீடியோஸ் இருக்கும். அதுல தமிழ்ல வேணும்னா நிர்மல் ப்ரோ இருக்கு, இங்கிலீஷ்ல வேணும்னா எந்திருக்கு. ஏன்னா அது நான் தமிழ்ல பண்ணது கிடையாது. அதை எப்படி தனுஷ் ப்ரோ அது வந்து தமிழ் ப்ராப்ளம், எனக்கும் தமிழ் ப்ராப்ளம். ஸோ மதர் டங் தமிழ் தான், ஆனால் நான் இருக்கிறது கர்நாடகாவில். ஸோ அதனால நான் பிறந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கே தான். பிறந்தது மட்டும் தமிழ்நாட்டில், ஆனால் பிறந்த உடனே இங்கே வந்துட்டேன். ஸோ அதனால வந்து எல்லாமே கன்னடா, தெலுங்கு இதெல்லாம் பேசுவேன். அதனால என்னோட தமிழும் வந்து இதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து தமிழில் நான் ட்ரை பண்ணல, அவரு பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸ் மாதிரி பார்க்கணும் டெஃபினட்டா. அந்த நம்ம ஸ்ரீவினிஷ் அசிஸ் சொன்ன மாதிரி பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க, விட்டுறாதீங்க. சாரி பிரதர், என்ன கான்டென்ட்? எஸ், உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணியாச்சு ப்ரோ. நீங்கள் லேர்ன் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணது நியூ லேர்னர்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரோ? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுதான் ப்ரோ, நான் மிஸ்டேக் பண்ணது என்ன ப்ரோ, மைண்ட் செட் தான் ப்ரோ. இப்போ நம்ம நினைச்சிருப்போம், ஒரு கிளைண்ட் சரியும் சரி, ஒரு பிச்சிங்கும் சரி, நம்மளாம் இது பண்ண மாட்டோம், நம்மளாம் வராது, கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும், ஒரு இது இருக்கும் ப்ரோ, ஒரு ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பயம் இருக்கும் எல்லாருக்கும். இப்போ பெரிய கிளைண்ட் இருக்காங்க, ஒரு 100K 200 ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்க ரிசர்ச் கொடுக்கணும், ரிசர்ச் கொடுக்கணும் பயமா இருக்கு, எனக்கு கிளைண்ட் பிச் பண்ண பயமா இருக்கு, எனக்கு மெசேஜ் ஃப்ரேம் பண்ண பயமா இருக்கு, சரி இவங்க சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமா பட்டுருமோ பயமா இருக்கு, கிளைண்ட் கிட்ட சேல்ஸ் கால அதான் தப்பா பேசும் பயமா இருக்கு. ஸோ நிறைய பயம் இருக்கும் ப்ரோ. இது நீங்க ஒரு மைண்ட் செட் வச்சுக்க பாத்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க ப்ரோ. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மைண்ட் செட் போனாதான் என்னால சக்சஸ் ஆக முடியுது இந்த டைம்ல. ஒரு கிளைண்ட்டுக்கு ரிசர்ச் தர முடியுமா பயந்து இருந்துச்சு ப்ரோ, எந்த கிளைண்ட்டும் நம்மள எடுத்து நல்லா பண்ண முடியாது. ஒரு கிளைண்ட்டுக்கு நான் நிறைய கிளைண்ட் எடுத்திருக்கேன் ப்ரோ, ரிசர்ச் தர முடியாது தெரியும், பரவாயில்ல பாத்துக்கலாம், நான் பண்ற முயற்சி பண்றேன், நான் லேர்ன் பண்றேன், சொல்லி பண்ணும்போது டெஃபினட்டா அந்த ரிசர்ச் நான் கொடுத்தேன். மந்த் நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் ஒரு கிளைண்ட்டுக்கு, நான் 3 hours கொடுப்பேன் உங்க சேல்ஸ்ல சொல்லிட்டு. அந்த கிளைண்ட் சொன்னமோ இப்படிப்பா சொன்னாங்க. ஆனா டே பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீக் நான் வரவே இல்லை ரிசல்ட்ஸ் எல்லாமே, பட் திங்க் பண்ணி முயற்சி பண்ணாம வந்துருச்சு. அந்த ஹெசிடேஷன் பண்ணாதே சொல்றேன். யாரு என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா பிச் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஹெசிடேஷன் பண்ணாதீங்க, அதான் சொல்லுவேன். எல்லாராலும் இன்னும் ரோஸ்ன்றீங்களா, அது எந்த ரோஸ் ப்ரோ? பிங்க் ரோஸா இல்ல ரெட் ரோஸ் ப்ரோ?
ROS இல்ல 3 ரோஸ் அதுல யாருக்கு அவரு கொடுத்தாரு சொல்லுங்க சொன்னாரு ப்ரோ. ரோஸ்னா அவரு என்ன 3 ரோஸ் ரோஸ் சொல்றது யாருக்கு சொல்லுங்க கொடுத்தாருன்னு சொன்னாரு. அது யாருக்கு கொடுத்தாரு 3 ரோஸ்? கிளைண்ட்டுக்கு ரோஸ் கொடுத்தாரு ப்ரோ ரோவாஸா ரோவாஸ் ரோவாஸ் அதான் சொல்ல அவர் டக்குனு சாரி கேட்ச் பண்ணல சொன்னாங்க சாரி ரோவாஸ் ஓகே ஓகே ப்ரோ. ஸோ காட் இட். ஸோ அதே மாதிரி இன்னொருத்தர் யாரும் கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே. ஸோ லேர்ன் பண்ண மிஸ்டேக் அதுதான். ஓகே, இதுதான் மிஸ்டேக்காக அவர் சொல்றாரு. ஓகேங்களா, ஹெசிடேட். அதே மாதிரி தனுஷ் ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக அது தேர்ட் டேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட கான்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸோட மைண்ட் செட் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அந்த திங்ஸை நம்ம பார்த்தாலே தட்ஸ் மோர் தேன் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம ஒரு சேல்ஸ் மாக் கால் போகிறோமோ, இல்லை மீன்ஸ் நீங்கள் மாக் கால் ப்ராக்டிஸ் பண்ணுற போகிறீங்களோ, இல்லை ரியலான சேல்ஸ் கால் போகிறீங்களோ, இல்லை கிளைண்ட்டு கிட்ட நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டீங்க, மீன்ஸ் டீல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்களோ, அந்த மைண்ட் செட்டுக்கு தேர்ட் டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல முடிஞ்சிட்டு பிறகு உங்களுக்கு அதுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்தாவே போதும். தட் இஸ் ஒரு 1 hour வீடியோ அது. ஓகேங்களா? அதில் எல்லாமே கவர்டு. நீங்கள் ஒரு சேல்ஸ் கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களோட மைண்ட் செட். ஸோ ஓகே, அவங்ககிட்ட பேசும்போது எப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் தான் எங்கள் கிவர். ஸோ அதனால் எப்படி இருந்தால் நீங்கள் டீல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும், எல்லாமே அங்கே கவர்டாக இருக்குது. ஸோ யாருக்காலும் பயம் இருக்கும், அது நீங்கள் டே 3ல இருக்கும். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சுட்டு அதை நீங்கள் ஆக்சஸ் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்த பிறகு அதை லேர்ன் பண்ணி ஓகே அதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஓகே இதுதான் இன்ஃபர்மேஷனாக அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதை ரியலாக உங்களோட ஒரு அந்த மைண்ட் செட்டில் எடுத்துக்கிற பிறகு தான் அது மைண்ட் செட்டில் நீங்கள் அதை வந்த பிறகு தான் அந்த மாதிரி யூ கேன் பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, நான் 75% முத்து ப்ரோ கேட்டிருக்காரு. ப்ரோ சாதிக் என்ன கொஸ்டின் ப்ரோ? சாதிக் ப்ரோ அந்த மைண்ட் செட் தான் ப்ரோ. ஒன்றும் இல்லை, அவர் என்னன்னா படிக்கும்போது இந்த கான்ஃபிடென்ட் மோக்கால் பேசும்போது இல்லை அப்படின்றாரு. ப்ராக்டிஸ் ப்ரோ. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி தான் நாங்க எல்லாருமே இருக்கலாம். அப்புறம் என்ன ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கவலைப்படாதீங்க ப்ரோ. how are you suggesting which ad is best? நீங்க அதுதான் ப்ரோ, நீங்க நிர்மல் ப்ரோ ஃபர்ஸ்ட் செஷன் அதுதானே பண்ணிருப்பாரு. ஸோ அதை நீங்க கரெக்டா புரிஞ்சிக்கனா அது நீங்க இந்த क्वेश्चन நீங்க கேட்க மாட்டீங்க ப்ரோ. நான் இந்த क्वेश्चन அப்படியே பார்த்தேன் ப்ரோ. உங்களுடைய சஜஷன் என்ன ப்ரோ? நீங்க சொல்லுங்க ப்ரோ. கஷ்டம் கிளைண்ட் கிட்டே கேளுங்க ப்ரோ. உங்க ஆடியன்ஸ் பீட் எங்க சுத்துறாங்க, கூகுள்ல சர்ச் பண்றாங்களா, மெட்டால சர்ச் பண்றாங்களா? ஆடியன்ஸ் கிளைண்ட்டே பதில் தெரியும் ப்ரோ. என் ஆடியன்ஸ் எல்லாமே போயிட்டு சோஷியல் மீடியா இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் தான் இருக்காங்க. அவங்க நம்ம நிறைய பேர் இன்ஸ்டால பார்த்து வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிர்மல் ப்ரோ வீடியோ நினைச்சுக்கோங்களேன். நிறைய சோஷியல் மீடியா இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோன் நோண்டுவாங்க. ஏன்னா ரீல்ஸ்லாம் வரும். சோஷியல் மீடியா பிளேஸ் அதுவும் ஆடியன்ஸ் இருப்பாங்க, கூகுள்லயும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. வேர் கேன் ஐ டன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. ஸோ 2 இடத்துல இருக்கனா 2 இடத்துலயும் ஆட் வருது. அதே போயிட்டு சில பிரைடல் மேக்கப் ஏதோ கிட்ஸ் பிளே ஜிம் ஃபிட்னஸ் நினைச்சுக்கோங்களேன். ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க, அந்த இடத்துல தான் ப்ரோ இது. நான் சாரி தப்பா உளறேன். கரெக்ட் வந்து சாதிக் ப்ரோ, நீங்க வந்து மறுபடியும் அந்த செஷனை பாருங்க, இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நீங்க புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இது வந்து ஒரு நார்மல் உங்களுக்கு தெரிஞ்சதா? எஸ் நிர்மல் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உங்களுக்கு வந்து எங்க சீரியஸ் பீப்புள் இருக்காங்கன்னு பாருங்க. யார் வந்து பையிங் டெசிஷன் எடுத்துட்டு எங்க இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. எல்லாம் எங்க இருக்காங்கன்னா கூகுள்ல தான் இருக்காங்க. B2B போயிட்டீங்கனாலே லிங்க்டின் அண்ட் கூகுள் ப்ரோ. இந்த இதுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்து கூகுள் அண்ட் லிங்க்டின். ஓகேங்களா? நீங்க மேபி ரீடார்கெட் பண்றதுக்கோ ஏதாவது நீங்க யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக் இதெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செகண்டரியா தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் பிரைமரியா வந்து லிங்க்டின் அண்ட் கூகுள் தான் நீங்க யூஸ் பண்ணணும். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நாங்க சொல்றோம்ன்றது உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரக்சரே இருக்கே ப்ரோ. இப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன், லிங்க்டின் இல்லைன்னா இந்த கூகுள் சொல்லிட்டேன். அதை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி தேடணும், எல்லாமே இங்க வந்து இருக்கு. சரிங்களா? அது முதல்ல ப்ரோ நம்ம அப்ப சொல்லிட்டோம் உங்களுக்கு क्वेश्चन கண்டிப்பா கிடையாது. ஃபேஸ்புக் மட்டுமே தெரிஞ்சுக்கின்னு நீங்க பண்ணீங்கன்னா கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? அது உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகாது. அவங்க சில கிளைண்ட்ஸ் வந்து சில ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து டக்குன்னு வந்து கூகுள் பத்தி கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கால அதை ஆன்சர் பண்ண தெரியலனா யூ கேன் நாட் க்ளோஸ் த டீல். ஓகேங்களா? எல்லாமே கத்துக்கிட்டு கிளைண்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்வீஸை டிஃப்ரெண்ட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுங்க. சீக்கிரமா 1 lakh பண்ணுங்க. அதுக்கப்புறம் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு ஓகே இந்த சர்வீஸ்ல நான் நல்லா ரிசல்ட்ஸ் தரேன்றது பேஸ்ட் பண்ணி நீங்க உங்களோட டேட்டாவை வச்சு நீங்க யூ கேன் டிசைட் ஓகே நான் ஒன்லி மெட்டா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் மட்டும் பண்றேன். அது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் டிசைனிங் இருக்கு. ஓகேங்களா? இருக்கு. மோனிஷா எஸ் கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கரெக்டா நான் பண்ணல. ஆனா நான் எப்போ பார்க்கும்போது வெர்ஷன் நிறைய கிடைக்குது, நிறைய விஷயம் கிடைக்குது போல இருக்கு. சூப்பர் சிஸ். எனக்கு இங்கிலீஷ் பேசிக்கா தான் பேசுவேன். நான் எப்படி ஓகே இங்க வந்து ஒன்று புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். ஓகேங்களா? அது கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டூல். ஸோ அந்த டூலை வந்து நீங்க வந்து ஒரு நான் வந்து இங்கிலீஷ் ட்ரைனர் இல்லை IELTS இந்த IELTS ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கான ட்ரைனராக நீங்கள் போனீங்கன்னா
அப்போ நீங்க உங்களோட இங்கிலீஷ் கிராமர் அது இது நீங்க அதெல்லாம் அது எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க அது எல்லாமே தேவைப்படும். ஓகேங்களா? இங்க நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, நிர்மலா ப்ரோ பர்ஃபெக்ட் கிடையாது, தனுஷ் ப்ரோ பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க அது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுறீங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட். அது எப்படி ப்ரோ கான்ஃபிடன்ஸ் வரும்னா, அதனால தானே நாங்க மாக்கால் வச்சிருக்கோம். நாலேஜால மட்டும் தான், பிராக்டிஸால மட்டும் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நாலேஜ் கெயின் பண்ணீங்க, ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னா சர்வீஸ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நாட் அபவுட் தட் கிராமர் நாலேஜ், அதை சொல்லல. ஆமா. ப்ராடக்ட் நாலேஜ் பத்தியும் சர்வீஸ் நாலேஜ் பத்தியும் தான் நீங்க கெயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதை பேசும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்க சில வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிருக்கும். சில சின்ன சின்ன பசங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப எளிய மாதிரி இருப்பாங்க. மீன்ஸ் அவங்க அதே மாதிரி ஆயாங்க இங்கிலீஷ் பேசுறாங்க. பாத்திருக்கீங்களா? நிறைய ட்ரெண்ட் ஆயிருக்கும். எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க பாருங்கன்ட்டு. அங்க நம்ம கிராமர்ஸ் பார்க்க மாட்டோம். அவங்க என்ன கிராமர் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். எப்படி கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க பாருங்க. ரீசெண்டா கூட ஏதோ சில இதெல்லாம் ட்ரெண்டிங் நான் பார்த்தேன். ஸோ இங்கிலீஷ்ல பேசுற பாட்டி எல்லாம் பேசுறாங்க. ஸோ அப்போ அது பாருங்க, அது வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. அது எப்படி வந்துச்சுன்னா அவங்க அது பேச வேறவங்கிட்ட கேட்டு அவங்க வந்துச்சு. இங்கேயும் அதை தான் நீங்க பண்ண போறீங்க. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க என்ன ஒரு பாட்காஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எதனா ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துக்கோங்க, நல்லா பேசுற வீடியோ எடுத்துக்கோங்க. அதுல டிஸ்கிரிப்ஷன் அதான் இது பண்ணிருப்பாங்கல்ல, இந்த கேப்ஷன்ஸ் வரும்ல, அதெல்லாம் தூக்கி ChatGPT போடுங்க. அதுல கிராமர் கரெக்டா இருக்கான்னு கேளுங்க. அதுல கண்டிப்பா கிராமர் மிஸ்டேக் இருக்கும். மார்க் மை வேர்ட், கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்க பேசல நல்லா இருக்குதுல்ல. சோ கிராமர்லாம் கிடையாதுங்க, பிராக்டிஸ் தான் இங்க. உங்களால அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால சுத்தமா பேச முடியலன்னா கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். அதனால இங்கிலீஷ் தானே, அது ஒரு பெரிய கம்பல்சரிஸ் எல்லாம் கிடையாது. நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். நான் இப்ப நல்லா தான் பேசுறேன், ஓரளவுக்காவது பெட்டராவது பேசுறேன். பிராக்டிஸால தான், அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ரோ அதான் ப்ரோ, இப்போ நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங் ஒரு கிளைண்ட்டுக்கு முக்காசி பேர் நீங்க பிச் பண்ற கிளைண்ட் இங்கிலீஷ் தெரியாது. நீங்க தமிழ்நாடு பிச் பண்ணீங்கன்னா தமிழ்ல பேசிக்கலாம் ஈஸியா. வெளியே ஸ்டேட் போனீங்கன்னா நீங்க கஷ்டம். அங்கதான் நீங்க இங்கிலீஷே யூஸ் பண்ணணும். அங்கே இங்கிலீஷ் தடுமாறுவாங்க பீப்புளே. சொல்ல போனா சில ஃபேஸ் பண்ணிக்குவோம். நாம நினைப்போம் நார்த் இந்தியாக்காரங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல எல்லாம் செமையா பேசுவாங்க. கிடையாது. அவங்க நீங்க பேசுற நம்ம பேசுறவங்களும் இங்கிலீஷ் கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது உண்மையே பேசுறது. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு இருக்காங்க. இங்க வந்துட்டு நீங்க எவ்வளவு தைரியமா பேசுறீங்கன்றதுதான் இம்பார்ட்டன்ட். சோ அதே மாதிரி நான் ஒண்ணு ஃபாலோ பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும் போது 3rd இயர் நினைக்கிறேன். மணிப்பூர் இருந்து ஒரு பையன் நம்ம எங்க காலேஜ்ல படிச்சான். அவன் பேசுற இங்கிலீஷ் புரியாது. அவன் பேசுவான், என்ன பேசுறான்டான்னு காது கொடுத்து கேட்கணும். அவனை பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். பக்கத்துக்கு வெளியே அப்படியே சைனாக்கார மாதிரி ஜப்பான்கார மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பக்கத்துல உட்கார வச்சுன்னு ஸோ அவன் என்ன பேசுறான், சார் கிட்ட பேசுவான், இதெல்லாம் வந்து எங்ககிட்ட ஏதோ சொல்லுவான், எங்களுக்கு புரியாது. ஆனா அப்போ ஒரு 2 வீக்ஸ் அவ்வளவுதான். அப்புறம் அவன் என்ன பேசுறான்னு புரிஞ்சிச்சு. நாங்களும் ஓகே, அது அந்த அளவுக்கு நாங்களும் அவங்க கிட்ட பேச தயாராயிட்டோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டிசைன் பண்ணீங்க, ஒருத்தர்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் இங்கிலீஷ் எவ்வளவு புக்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்க எத்தனை பேர் சஜஷன் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கேன் பாருங்க எல்லாம். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் நான் இம்ப்ரூவ் பண்ணக்காக படிச்சது புக்ஸ். ப்ரோ அவரோட வீடியோ எனக்கு வரவே மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு வருது ப்ரோ, லைட்டா வருது. வேற ஒரு இதுல இருந்து வருது. ஸோ அதான் புக்ஸ் இருக்கு. நீங்க மிரர்ல பார்த்து படிங்க. நியூஸ் பேப்பர் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. உங்களுடைய லேர்னிங் எப்படி இருக்குன்னு பாருங்க, லேர்னிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தாதான் படிக்க முடியும், ஒருத்தவங்களுக்கு படிச்சாதான் படிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க அது பிடிக்கும். எனக்கு புக்கு தான் பிடிக்கும், அருண் ப்ரோக்கு வீடியோ தான் பிடிக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷை கத்துக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். சில பேருக்கு பேசினாதான் பிடிக்கும், பேசினாதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அனிமேட்டட் ஹாலிவுட் மூவிஸ் மோஸ்ட்லி கிரியேட்டட் ஃபார் எஸ் டெஃபினட், அதை பார்க்கலாம். ஓகேங்களா ப்ரோ? அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செஷன்ஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ ட்ரைனிங் செஷன். அதான் லைவ்ல போகும், அதனால ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா? எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிச்சு. லீட் ஜென்ரேஷன் B2B, எஸ் லிங்க்டின் தான் அவுட்ரீச் கண்டிப்பாக பண்ண முடியும் ப்ரோ. லிங்க்டின் மூலிமா ஆட்ஸ் இல்லாமல் நீங்கள் அவுட்ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, அதுதான் நம்ம செஷன்ஸ்லயும் இருக்கு. ஓகேங்களா? நிறைய அவுட்ரீச்சை தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்த ஒரு நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்த வந்து ஒரு இது வந்து 3 day சேலஞ்ச், நம்மளோட 3 day சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய பீப்புள், நான் சொல்றது நம்ம இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீங்க யாரெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 3 day சேலஞ்ச் வாங்கியிருக்காங்க.
ஸோ அவங்க எல்லாமே இந்த 3 டே சேலஞ்ச் பார்த்து அவங்களோட ஏஜென்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவுட்ரீச்சே மீன்ஸ் அவுட்ரீச்னா நம்ம போய் ஒரு கிளைண்ட்டை போய் தேடி அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணுற திங்ஸ் பேர் அவுட்ரீச். இதை நாம நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்தது வந்து 3 டே சேலஞ்ச் நம்மளோட ஆட் மூலியமா நிர்மல் ப்ரோ வந்து கொண்டு போய் சேர்த்தாரு. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே இருக்கு. நீங்க நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். அவுட்ரீச் பண்ணி டீல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரோ தனுஷ் ப்ரோ ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டு எண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற பீப்புள் வந்து நம்மளுக்கு இப்போ சேர்ந்த பீப்புளுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த இல்லைன்னா அந்த மாதிரி தாட் இருக்கும், அந்த மாதிரி பிலீஃப் இருக்கும், ஃபால்ஸ் பிலீஃப். ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும், நிறைய வந்து நான் வந்து ஒரு பர்சனல் பிராண்டா இருக்கணும். பர்சனல் பிராண்ட்னா நான் சொல்றது சேவத்தை பார்த்து தான் ப்ரோ. நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, இது 3 திங்ஸ் மட்டும் பண்ணுங்க, இல்ல 2 திங்ஸ் மட்டும் பண்ணுங்க, 5 அந்த நெக்ஸ்ட் ஆட் அந்த மாதிரி பேசுவாங்களே. இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்க பேரண்டிங் பண்ணணுமா, ஸோ உங்களோட இது வந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு பேசுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏஜென்சி ஓனர். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒண்ணு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அங்க இருக்க அந்த பள்ளி கூட இருக்காது செவுத்துல, அதை பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் பர்சனல் பிராண்டிங் எல்லாம் பண்ணி அப்படிதான் நம்ம கிளைண்ட் எடுக்க முடியும், இது எடுக்க முடியும், அந்த எடுக்க முடியும்ட்டு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ன்றது கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு ப்ரோ? அப்படி ஒரு ஃபாலோவர்ஸே இல்லை ஒரு எல்லாம். நான் சோஷியல் நீங்க இன்பவுண்ட் ஸ்டடி சொல்லி கொடுத்தீங்க, அதே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ப்ரோ. அதே போயிட்டு டைம் கிடைச்சுன்னா பேஜ் கிரியேட் பண்ணி பண்ணும் ப்ரோ. சரிங்களா? நான் பண்றது ஃபுல்லாவே அவுட் ரீச் தான். ஃபாலோவர்ஸ் இல்ல ஒன்னும், அது ஒண்ணும் இல்ல. ரீச் அவுட் பண்ணுவேன். முக்கியம் 100-900 வாய் பேச்சு நம்ம டெக்னிக் நீங்க சொல்லி கொடுத்த டெக்னிக் ப்ரோ 100% ஃபுல்லா இருக்கும். செகண்ட் சேல்ஸ் கால் ப்ரோ. சரிங்களா? தேர்ட் பொறுத்தவரைக்கும் ரிசல்ட்ஸ் ப்ரோ. நிர்மல் ப்ரோ சொல்லிக் கொடுத்தது இது எல்லாமே அந்த 3 இருந்தா போதும் ப்ரோ கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. மத்த எதுவும் தேவையில்ல ப்ரோ. மத்த எல்லாமே ஃபாலோவர்ஸ் எவ்வளவு தான் இருக்கு? நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்கு ப்ரோ? ப்ரோ இன்ஸ்டாகிராம் பர்சனல் அக்கௌண்ட் தான் ப்ரோ ஃபாலோவர்ஸே இருக்கு. அது பர்சனல் அக்கௌண்ட் 400 ரூபா. அதுலயே போயிட்டு வண்டி ஓட்டுற சின்ன பையன் வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இமேஜ். அதுலயும் கிளைண்ட் பிடிச்சிருக்கேன். அது இமேஜ் வச்சு அதுலயும் போயிட்டு 2-3 கிளைண்ட்ஸை பிடிச்சிருக்கேன். நைட்டு மிட் நைட் 1 மணிக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி கிளைண்ட் வந்தான், எவ்வளவுப்பா நீ என்னப்பா பண்ற சொல்லிட்டு. லிங்க்டின்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு ப்ரோ? லிங்க்டின்ல ஃபாலோவர்ஸ் லிங்க்டின் பொறுத்தவரைக்கும் அது கரெக்டா தெரியல ப்ரோ. ஒரு கண்டென்ட் போட்டிருந்தேன். நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவர் பார்க்கல, அவர் ஃபாலோவர்ஸே கண்டுக்கல. நம்பர் ஆஃப் பார்த்து சொல்லுங்க எவ்வளவு தான் இருக்குன்னு. 1 செகண்ட் ஃபாலோவர்ஸ் 334 ஃபாலோவர்ஸ் இருக்கு ப்ரோ. 334k வா? கே இல்ல ப்ரோ, வெறும் ஃபாலோவர்ஸ் ப்ரோ. அது இதுக்கு மேல தான் ப்ரோ, இதுக்கு மேல தான் பில்ட் பண்ணனும். இப்போ அந்த ரிசல்ட்ஸ்லாம் போட்டு கண்டென்ட் போடணும் அவ்வளவுதான். 34k இல்ல. ஓகேங்களா? சோ 334 ஃபாலோவர்ஸ் வெச்சி லிங்க்டின்ல, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து பர்சனல் அக்கவுண்ட் வெச்சி, சோ அதுலயும் வந்து குழந்தை மாதிரி ஒரு ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி எல்லாம் வச்சிருக்காராம் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலை வச்சு டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் தட் உங்களுக்கு பெரிய பெரிய பிராண்ட்ஸா நீங்க மாறணும், சந்திரமுகியா மாறணும், அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. நீங்க கரெக்டான ஸ்கில்லை கத்துக்கிட்டு கரெக்டான பீப்புளை தேடி போய் நீங்க அவுட்ரீச் பண்றதோ இல்ல கான்டென்ட் போட்டு அவங்கள வர வைக்கிறதோ, இதை நீங்க பண்ணாவே தட்ஸ் மோர் தென் எனஃப் டு கெட் த லீட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் அண்ட் டு மேக் திஸ் 1 lakh per month. ஓகேங்களா? So shall we end up the session? யாரனா ஒருத்தர் क्वेश्चन யாரனா கேட்கலாம்னா கேட்கலாம். bro last question bro. actually Facebook camp இப்போ கோர்ஸ்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி சாப்டர்ஸ் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். நிர்மல் ப்ரோ கிட்ட இந்த டவுட் கேட்டுதான், லைக் இந்த யூசர் ஆக்சஸ் வாங்குறது ரிகார்டிங். ஸோ இந்த கோர்ஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு லைக் இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் யூசர் ஆக்சஸ் வாங்கணும்னா இனிமே தான் வேற சாப்டர்ஸ் கிரியேட் பண்ணணுமா? லைக் அவேர்னஸ் கேம்பெயின் கிட்ட வந்துட்டேன். ஸோ இதுக்கு இனிமே தான் யூசர் ஆக்சஸ் வாங்குறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்டர் இருக்குமா? ஆர்எல்ஸ் இதுக்கு முன்னாடி கிளையண்ட் கிட்ட இருந்து நீங்க எப்படி யூசரா ஆட் ஆகணும் அந்த யூசர் ஆக்சஸ் வாங்குறதுங்களா? அது வந்து நான் ரைட் காப்பி ஃபார் Facebook அதுவெல்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ. பட் அதுக்கப்புறம் அந்த யூசர் ஆக்சஸ் எப்படி வாங்க? அது இதுக்கப்புறம் தான் இருக்குமா இல்ல முன்னாடி போய் உங்களுக்கு அது இருக்கு, நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. பட் நோ, அது ரொம்ப சிம்பிள் தான். நான் வேணா என்ன டிஎம் பண்ணுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணுல ப்ரோ, பீப்புள்ல போயிட்டு அவங்கள போய் நீங்க ஆட் ஆகி போறீங்க, அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? அவங்க பிசினஸ் ரூட்ல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஆட் ஆகிப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க உங்க பீப்புள் கிரியேட் பண்ணீங்கல்ல, ஆமா எனக்கு அதே மாதிரி அதுல கிரியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுல ஆட் ஆயிடுங்க, அவ்வளவுதான். சோ ஓகே ப்ரோ, थैंक यू தனுஷ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் திஸ். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கு நம்மளோட செஷன் ஆல்மோஸ்ட் 1 hour 15 minutes வந்து நீங்க பேசி உங்களோட நாலேஜ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட ஃபெயில்யூர்ஸ், நீங்க என்னென்ன ஃபெயில் பண்ணீங்க, இதெல்லாம் லாஸ் பண்ணீங்க, அது எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
கமெண்ட் போடுங்க, இல்லை ரியாக்ஷன் விடுங்க தனுஷ் ப்ரோக்கு. ஸோ அவருக்கு நெக்ஸ்ட் 3 lakh 5 lakh per month ரீச் பண்ணுறதுக்கான விஷஸும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட ஒரு மோட்டிவ் என்னன்னா, நீங்கள் எதுக்காக நாங்கள் லைவ்ல பண்ணுறோம், நிறைய பேர் நீங்கள் லைவ்ல பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆட்ல நிறைய பேரோட ஆட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேஸ் ஸ்டடி சொல்லுவாங்க, இல்லை வந்து வீடியோ டெஸ்டிமோனின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பண்ணுறது என்னன்னா, அவங்களுக்காக கால் பண்ணுவாங்க, பேசி எது வேணுமோ அதை மட்டும் சாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எது மட்டும் வேணுமோ கட் பண்ணிட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. எல்லாருமே நம்ம பசங்க வந்து லைவ்ல வந்து கேட்டு அதோட இன்ஸ்பயர் ஆகி அதோட ஆக்ஷன் எடுக்கிறது தான் இது வந்து லைவா நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்பயர் ஆகணும். இன்ஸ்பயர் ஆகி அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியே நார்மலாக அப்படியே ஏற்றிக்கின்னு டக்கு சர்றன்னு அப்படியே ஏற்றி அப்படியே நம்ம போய் தூங்கிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அது போய் நம்ம ஆக்ஷனை எடுத்து நம்ம கிளைண்ட் எடுத்து நம்ம மணியாக மேக் பண்ணணும். யாரெல்லாம் பண்ணுறீங்க ப்ரோ நான் சீக்கிரமாக நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு லைவ்ல வரன்றது ப்ராமிஸ் டைப் பண்ணிடுங்க கைஸ். யாரெல்லாம் ப்ரோ நான் வந்திருக்கிறது 100 days சேலஞ்சுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசு பண்ணணும், ஐ வாண்ட் டு மேக் மை லைஃப் பெட்டர், மை ஃபேமிலி லைஃப் பெட்டர். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுங்க, சீக்கிரமா நான் பண்ணிட்டு நான் கேஸ் ஸ்டடி வரேன் ப்ரோ, நான் என்னால் பண்ண முடியும்ன்றவங்கெல்லாம் ப்ராமிஸ்னு போடுங்க. சூப்பர், கிரேட், எல்லாருமே போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு எல்லாம் நாம நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மேபி சின்ன குழந்தையாவே இருந்திருந்தா கூட நம்ம நல்லா இருந்துக்குமோன்னு தெரியல. மீன்ஸ் சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதை மீறவே மாட்டோம். ஆனால் ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எதோட ஆயிடும்டா, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெரியவங்க ஆகிட்டு பிறகு ப்ராமிஸ் தானடா, அது ஒரு மிஸ் மாதிரிடா, போயிடுச்சு அவ்வளோதான் விடுன்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ப்ராமிஸ் பண்ணுறது சின்ன குழந்தை மாதிரி. நீங்கள் எப்படி நீங்கள் பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது ப்ராமிஸ் பண்ணால் நம்ம அது அவ்வளோதாண்டா, அது பேஸ்டாகவே தான் இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிவிடுவோம், அது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதே இதில் இருக்கேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே, வாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று முடிச்சுக்கிறேன் இருங்க. நாங்கள் இங்கே நிறைய 1000 பேர் இருக்காங்க கைஸ். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் anyone or anything to learn about digital marketing and make 1 lakh per month, கண்டிப்பா வந்து நம்ம 100 days சேலஞ்சில் சேருங்க. அதே மாதிரி ஓகேங்களா? ஸோ நம்ம பசங்களோட ரிசல்ட்ஸை பாருங்க, கேஸ் ஸ்டடிஸை பாருங்க, வந்து நீங்களும் 1 lakh per month ரீச் பண்ணுங்க. இருங்க ப்ரோ, 1000 பேர். ஓகே கைஸ், ஓகே, பை பாத்துங்க. ஓகே, थैंक यू. இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் 10,000, ரெவென்யூ in 1 lakh in 3 months. ஸ்டாக் மார்க்கெட் கூட இந்த மாதிரி ரெவென்யூ கொடுக்காத நீங்க கொடுக்குறீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, glad bro. Let's see in another case study bro. நீங்க ஒரு 5 lakh பண்ணிட்டு per month ரீச் 5 lakh 2 lakhs per month பண்ணா அந்த டைம் அது இருக்கா ப்ரோ கேஸ் ஸ்டடி? நீங்க தரலாம் ப்ரோ. மீன்ஸ் அது அப்பயும் யாருக்கெல்லாம் கேஸ் ஸ்டடி வேணும், if we reach to 2 lakh per month யாருக்கெல்லாம் கேஸ் ஸ்டடி வேணும், அவர் என்ன பண்ணாருன்ட்டு அதுவும் போட்டுருங்க, எஸ்ன்னு போட்டுருங்க. மீன் இல்லைனா எஸ்ன்னு போட்டுருங்க. எஸ் ப்ரோ, நீங்க சீக்கிரமா வந்து 2 lakh per month ரீச் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க ஏன்னா வந்து 1 lakh நீங்க பண்ணும்போது நீங்க என்ன வருஷனா இருந்தீங்களோ அந்த வருஷன் கண்டிப்பா 2 lakh பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க 2 lakh பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வேற வருஷனா இருப்பீங்க. அப்போ நீங்க வேற ப்ராப்ளம்ஸ், வேற சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்க இங்க வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜேம்ஸ் ப்ரோ 1 crore கேஸ் ஸ்டடி பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா? நீங்களும் வந்துருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க 1 lakh பண்ணிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம 1 crore பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. ஓகேங்களா? ஸோ கிரேட். லெட்ஸ் see it in next case study தனுஷ் ப்ரோ very soon. Thank you so much bro. Thank you so much. நீங்க இல்லனா எதுவும் நடக்காது ப்ரோ. அதான் இல்ல ப்ரோ, இல்ல இது வந்து நானும் நிர்மல் ப்ரோவும் இங்க இருக்கிற எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸும் கூட காடும். ஓகேங்களா? we believe in a god. அதே மாதிரி உங்களோட எஃபர்ட்ஸும், இது எல்லாமே சேர்ந்தாதான் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் இருந்தா மட்டும் இல்ல நிர்மல் இருந்தா மட்டும் ரிசல்ட் எடுக்க முடியும்னா இங்க வர பீப்புள் எல்லாமே எடுக்கணும். ஆனா அவங்க எஃபர்ட்ஸை போடலன்னா யாருமே எடுக்க முடியாது. நான் இருந்தாலும் இப்போ கடவுள் பக்கத்துல இருக்காரு. ஓகேங்களா? கடவுள் பக்கத்துல இருக்காரு, நம்மளுக்கு அவர் சொல்றாரு போய் அதை எத்துக்கப்பான்ட்டு, இல்ல நீயே ஏத்துக்கொடு, இல்ல நீயே ஏத்துக்கொடுன்னா அந்த கடவுள் இருப்பாரா? போயா அன்ட்டு போட்டு நான் தான் உனக்கு எடுத்து வந்து குத்துக்கிறேன், நான் உன் பக்கத்துல வந்திருக்கேன், உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வந்து குத்துக்கிறாங்க, போய் எத்துக்கூடானா நீயே ஏத்துக்கொடு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இங்க வந்து சேர்ந்த பீப்புள் ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்களும் எஃபர்ட்ஸ் போடணும். எங்க சைட்ல இருந்து 200% எஃபர்ட்ஸ் நாங்க போடுறோம். ஓகேங்களா? காது மேலே வைப்பாரு. ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் நானும் யாருக்கு காது மேலே வைப்பணும் தெரியல, அந்த மாதிரி. ஸோ அந்த மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, ரிசல்ட்ஸ் மட்டும் எடுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. லைவ் செஷன்ஸ் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் இருக்கு. மாக் கால்ஸ் குரூப்ல நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, அதுவும் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, சிஸ்டம் எல்லாமே இருக்கு.
ஓகேங்களா. சிஸ்டம்னா இந்த டெல்லு, ஹெச்பி, ஆப்பிள் அந்த சிஸ்டம் கிடையாது. கிளைண்ட் எடுக்கிறதுக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சிஸ்டம் இங்கே இருக்கு. அது மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டு நீங்களும் கேஸ் ஸ்டடிக்கு வந்துருங்க ப்ரோ. சம்திங் தட் யூ வாண்ட் டு சே ஐ திங்க் சோ. தனுஷ் ப்ரோ வேற எதனா இருக்குங்களா? இல்ல இன்னும் முக்கியமான பாயிண்ட்னா செல்ஃப் லேர்னிங் தான் ப்ரோ. அது இல்லைன்னா போயிட்டு நீங்க இப்ப பீப்புள் இருக்காங்க ப்ரோ, நான் எடுத்துட்டேன் 1 lakh, நீங்க ஸ்டடி சொல்லி கொடுத்தீங்க, நிர்மல் ப்ரோ கொடுத்துறேன் 1 lakh எடுத்துட்டேன். ஒவ்வொரு பொறுத்தவரையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க ஸ்டடி என்ஹான்ஸ் பண்ணும். ஆக்சுவலா என்ஹான்ஸ் பண்ணும், நிர்மல் ப்ரோ ஸ்டடி என்ஹான்ஸ் பண்ணும், ஏன் லேர்னிங் என்ஹான்ஸ் பண்ணும். அது ஒரு 10 yearsக்கு இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்ல மாறிட்டே இருக்கும்ல. நான் அதுதான் நம்ம செஷன்ல சொல்லிருப்பேனே, மீன்ஸ் 1 lakh பண்றதுக்கு இது போதும், ஆனா அது மேல போறதுக்கு உங்களுக்கு வேற தேவை. அது நம்ம கிட்ட இருக்கா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் உங்களுக்கு அது தேவை கிடையாது. அது நீங்க இப்போ வாங்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் 1 lakh per month பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேற சொல்யூஷன் உங்களுக்கு இருக்கு. மீன்ஸ் லெட்ஸ் சே 5 lakh per month, 10 lakh per month நம்ம பண்ணோம்னா வேற ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்போமா? 1 lakh பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. when we are able to make 10 lakh 20 lakh 30 lakh per month பண்ணும்போது, so we cannot do that one with the 1 lakh per month கான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு. ரைட்டுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எதுவுமே, நீங்க ஒரு சின்னதா ஸ்கூல் லெவல்ல நீங்க ஒரு கராத்தே போயிடுறீங்க, ஒரு அவனும் 7th ஸ்டாண்டர்ட், நாமளும் ஒரு 7th ஸ்டாண்டர்ட், நாமளும் அதே வெயிட்ல ஆல்மோஸ்ட் அதை தான் இருக்கும். நாமளும் கராத்தே போயிட்டு நாமளும் அவனை அச்சுப்பட்டோம், ஓகே டன், நம்ம வின் ஆயிட்டோம். நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி அதே டாக்டிக்கை வச்சுன்னு நாம ஒரு வேர்ல்ட் லெவல்ல கராத்தே பிளேயர்ல கிட்ட போயிட்டு நாமளும் போய் நின்னுக்கலாம், எப்படி இருக்கும்? ஜோக்கா இருக்கும் இல்லைங்களா? நான் அச்சிருக்கிறேன், என் கிளாஸ்மேட் அச்சிருக்கேன், கீழே வந்துட்டான், ஒரே அடியில கீழே வந்துட்டான், நான் போறேன்ட்டு நாங்க போய் நின்னு நினைச்சிங்களேன், அவனா கீழே வந்துட்டான், நம்மளுக்கு உயிரை போயிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு வருஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது தேவை எங்ககிட்டயும் இருக்கு. அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை, எப்போ தேவையோ அது நீங்களா வருவீங்க. நாங்க எப்பவுமே நாங்களா விற்க மாட்டோம். தேவைப்படுற பீப்புள் தேவைப்படுற பொருளை தேவைப்படும் போது தேடிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. அதையும் நல்லா பண்ணுவோம், எல்லாமே வர்த்தா இருக்கும், வேல்யூபிளா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். பை கைஸ்.